ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா? ஹலோ. குட் மார்னிங் பசங்களா. ஓகே, I think I am visible to all of you. Hi. Yes, so as usual நம்ம காலங்காத்தால கிளாஸ் ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தர் நமக்கு சூனியம் வச்சுட்டாங்க. ஸோ அதனால little bit of a technical glitch. அதனால தான் I was 5 minutes late. So sorry for that பசங்களா. How is everybody today? Hi Dilip, Vincy, Abhi, Daru, Madhumita, Divya, Abhinesh. So good to see all of you பசங்களா. Fantastic energy. எங்க ஸ்ருதி மேம் கிளாஸ்னா ஸ்டார்ஸ் எல்லாம் தெரிக்க வேணாமா? இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட்ல we are going to finish நம்ம breathing and exchange of gases and body fluid circulation பசங்களா. ரெண்டுமே ஹியூமன் ஃபிசியாலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். ஸோ ஒன் ஷார்ட்ல லெட்ஸ் ரிவைஸ் போத் த சாப்டர்ஸ் ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சாப்டரும் வந்து தொரோவாக உங்கள் மைண்ட் அப்படியே இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இல்லை படிக்கும்போது மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நம்ம பண்ணுறோம். பட் த ப்ராப்ளம் இஸ் என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து அப்படியே மறந்து போயிடும் இல்லையா? ஸோ அதை வந்து அப்படியே ப்ரஷ் அப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு ரிவிஷன் கிளாஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் ஃபார் டுடே பசங்களா. அதுக்கு முன்னாடி ஃபார் ஆல் ஆர் யூடியூப் பசங்க, நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த கம்மிங் ஒரு 1 வீக்கில் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் இஸ் வெரி வெரி அஃபோர்டபுள் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்னும் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக யூ ஷுட் கம் அண்ட் என்ரோல் பிகாஸ் இதில் வந்து யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் இன் கிளாஸ் டுடே ஆல்சோ வி ஹேவ் அ லாட் ஆஃப் அவர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ தே கேன் ஆல்சோ ஹெல்ப் ஷேர் தியர் எக்ஸ்பீரியன்ஸ். தட் உங்களுக்கு வந்து லைவ் செஷன்ஸாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸோட டவுட் கிளியரன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக வந்து இட் வில் பி available for all of you. Okay, and அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா we have crash course. இந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் வாங்குறதுனால எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியல் என்ன அப்படின்னு சொன்னால் லைவாக நீங்கள் டீச்சரோட இன்டராக்ட் பண்ணலாம். எல்லா பெனிஃபிட்ஸோடு சேர்ந்து ஆன்லைன் ஆக்சஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். Okay, so that is also a very very beneficial opportunity for you. So இது வந்து is only 20,000 plus GST பசங்களா, I mean including GST. So இது வந்து கோயம்புத்தூர், திருச்சி and திருநெல்வேலி சென்டர்ஸில் it is going to happen. So அதனால டெஃபினட்டாக என்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குங்கிறதுனால ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் பாக்கி இருக்குது. So definitely come and enroll yourself in the program. Okay, that's great. And இன்னைக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம கைப்புள்ள கிளாஸ் பக்கம் வந்திருக்கிற மாதிரி இருக்கே. கைப்புள்ள இப்போ தான் நீட்டுக்கு பயம் வந்திருக்கா? ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம கைப்புள்ள மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து அடிச்சு பிறண்ட கிளாஸுக்கு வரவங்களுக்கும் வந்து இந்த ஒரு செஷன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல we are trying to cover all the important portions for you. ஓகே, ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களோட ரிவிஷனுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். சரியா பசங்களா? Is it clear? ஸோ நம்ம 11th and 12th படிக்கிற பசங்களுக்காகவே கோச்சிங் வந்து நம்ம கோயம்புத்தூர் சென்டரில் நடக்க போகுது பசங்களா. ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 நாள் ஃப்ரீ கிளாஸ் நடக்க போகுது. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து 10 நாள் நீங்கள் வந்து நம்ம சென்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரன்ஸ் கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. ஐதர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா விசிட் அவர் கோயம்புத்தூர் சென்டர். ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்சஸ்க்காக நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் உங்களுக்காகவே பெரிய ஒரு ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. ஸோ அதையும் அவைல் பண்ணிக்கிறதுக்கு டெஃபினெட்லி டூ விசிட் ஆர் சென்டர்ஸ். ஓகே, ரைட். ஸோ எல்லா ரிவிஷன் கிளாஸஸ்லையும் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி டூ ஜாயின் ஆர் வாட்ஸ்அப் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப் பசங்களா. பிகாஸ் இங்கே எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயான ஆக்சஸில் கிடைக்கும். ஓகே, சம்டைம்ஸ் வேறு ஆப்ஸில் வந்து நம்ம கொடுக்கறதுனால வந்து நீங்கள் அதை பார்க்காம விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ வாட்ஸ்அப் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே,
Clear, everyone? Okay, so then let's start with breathing and exchange of gases. Where is the energy in the chat box? Right. So, கைப்புள்ளையெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்றப்ப இன்னைக்கு கிளாஸ் எனர்ஜியாக இருக்க வேணாமா? எங்கே chat boxல எனர்ஜியவே காணோம். யா அபி, குணசேகரன், அர்ச்சனா, சரண்யா, யோகேஷ், வின்சி. Good. That is the energy I look for in my class. Fantastic pasangla. Very nice. Kavi. Very, very nice. Okay. So, let's quickly revise our breathing and exchange of gases. So, in the chapter vandu pathinga appdin sonna, first we're going to start with the anatomy of breathing and exchange. அதாவது நம்ம respiratory system உடைய anatomy பார்க்க போகிறோம். ஃபாலோட் பை எப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆன கேஸை எப்படி நம்ம பாடியில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஓகே, அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணதை அகெயின் அது எப்படி போய் டிஷ்யூவில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் சாப்டர். ஓகே, அண்ட் தென் we are also going to see breathing ஓட மெக்கானிசம் என்ன அண்ட் டிஸார்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, all right. So now when you look at respiration, so overall ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது தான் வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ஒரு ரெஸ்பிரேஷன் வந்து ரெண்டு ஃபேஸஸாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரீதிங், பல்மோனரி வென்டிலேஷன். ஸோ பல்மோனரினா என்ன? லங்ஸ். வென்டிலேஷன்னா காத்தோட்டம். ஸோ பல்மோனரி வென்டிலேஷன் அப்படிங்கிறது இஸ் த நார்மல் எக்ஸ்டர்னலாக நம்ம ப்ரீத் பண்ணுறது. இது வந்து நம்ம டிஷ்யூக்கு உள்ளே போகும்பொழுது இந்த ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸ் இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி ஜெனரேட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் இல்லையா, அதுதான் இன்டர்னலான ரெஸ்பிரேஷன். Okay, so respiration broad சொல்லும்போது it is nothing but using the oxygen, giving out carbon dioxide, but அது external and internal அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். நான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து ஒரு எவல்யூஷனரி ட்ரெண்டில் நான் லாஸ்ட் கிளாஸில் தான் we saw அனிமல் கிங்டம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து you would have seen that across evolution நமக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ டிஃப்யூஷன்லேருந்து கில்ஸ்லேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேக்கியல் சிஸ்டம் வந்து ஸ்கின் வந்து லங்ஸ் வரைக்கும் வந்து த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஹேவ் evolved, right? So if you look at lower invertebrates, அவங்களுக்கு simple diffusion தான். Okay, directly oxygen and CO2 is going to diffuse through the body surface. Now when you see annelids and all, ஒரு சில annelids and also your frog and all, you can see cutaneous respiration. Okay, I mean ஒரு cuticle வழியாக annelidsல வந்து there is ஒரு exchange. frogலலாம் வந்து பார்த்தீங்கன்னா through the skin they will directly diffuse and there will be a certain exchange of gases that happens in the body. Okay, now அது தவிர tracheal respiration அப்படிங்கிறது வந்து spiracles, using spiracles, குட்டி குட்டி water in the body, air உள்ள வந்து குட்டி குட்டி tube வழியா it will be transported to the different parts. So இங்க blood வந்து transport பண்ணாது. Okay, and இன்னும் கொஞ்சம் ஹையரான ஆர்கானிசம்ஸில் வந்து கில்ஸ் which is called branchial respiration சொல்லுவோம். ஸோ கில்ஸ் வந்து is also going to do the same diffusionக்கான ஒரு process. Okay, now கில்ஸ்க்கு அப்புறமா தான் we have the pulmonary respiration which can be seen starting from the amphibians. So fish எல்லாம் வந்து we can find branchial respiration தான். mostly water உள்ள வரும், gillsல வந்து gill filaments வந்து oxygen diffuse பண்ணிக்கிட்டு carbon dioxide வெளியே ஓட்டும். Okay, now when you look at amphibians and all, அங்க தான் pulmonary respiration is starting. Okay, so they use lungs for breathing on the land. Okay, yes, very good Dilip. Tadpoles வந்து you will only find gills, but as they grow you will find the lungs also that they use for respiration. Okay, and then as you come to the higher order, நம்ம mammals கிட்ட வரும்பொழுது almost all of them have lungs for respiration. Okay, so this is just a table rough for you to remember என்னென்ன group of animals வந்து என்னென்ன respiratory organs வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு. So that will be a good revision for you. Animal kingdomக்கு இது யூஸ் ஆகும். Okay, right. So now coming to the human respiratory system pasangla, human respiratory system வந்து simply remember your own body. Okay, so any human physiology chapter is very easy to remember using your own body. So நம்ம எது வழியா மூச்சு விடுறோம்? மூக்கு வழியா தான் மூச்சு விடுறோம். So process starts with the nostril. nostril இருந்து மேலே மூக்குக்குள்ளே we have a chamber, so the nasal chamber. nasal chamberலேருந்து we have a common ஆன ஒரு டியூப், மூக்கிலிருந்து தொண்டை வரலுமா.
கரெக்டா? ஸோ இந்த மூக்கிலேருந்து தொண்டை வரலுமா வர இந்த டியூப் வந்து we call as a pharynx. ஓகே, ஸோ இந்த pharynx-ஐ தாண்டி we come to a sound box or the larynx. ஸோ இந்த larynx-ல வந்து ஒரு சில cartilageous-ஆன structures இருக்கு which is helping us in producing sound. ஓகே, நான் இந்த ஒரு larynx-க்கு மேலே தான் வந்து நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு இந்த பக்கம் windpipe-க்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு flap வந்து will cover called the epiglottis. Clear pasangla? So in the larynx ku mele da we have this flap called the epiglottis. So in the larynx da is responsible for producing the sound and hence called the sound box. Now larynx ku kiye vandinga appadina you have the trachea. So trachea vandu is the straight ana oru tube that is going to divide into the bronchi and enter the lungs. Now inda oru trachea vandu incomplete ana rings, cartilaginous rings வந்து will support this particular trachea. ஏன் அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. ஸோ ஏரை வந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு பிராங்கையா இது பிரியுது. ஓகே, எங்கே 5வது thoracic vertebraல இந்த ஒரு பிராங்கையா பிரியுது. ஸோ இந்த பிராங்கை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லங்குக்குள்ளே போக போகுது. நான் போன இந்த ஒவ்வொரு லங்குக்குள்ளே இந்த பிராங்கை will now divide into secondary bronchi, tertiary bronchi, bronchioles are divide ஆகி கடைசியில் terminal bronchioles வரைக்கும் divide ஆகும். இந்த terminal bronchiole வரைக்குமே வந்து what is happening? Only conduction is happening. Okay, so water tank lende unga veetu tap varaikum vara madri all the air is going to move in the same sequence and come in as a conducting tube. Okay, so idu varikume is called as the conducting part. Is it clear pasangla? Is it clear everyone? Okay, is it clear? Any questions so far? Ashwin will read that in another chapter, Kana, not in this chapter. Okay. Okay. Otherwise, any other question? Is all clear? Rohini, Dilip, Nathan, Divya, Daru. Okay, super. So, idu varikume is going to be the conducting part. Now, after the conducting part, namakku vandu we are going to have a duct or alveolar duct and then oru sac which is the alveoli. Okay, so inda oru alveoli vandu pathinga appdin sonna is the actual place where the exchange will happen. So, actual exchange kana part, respiration kana part vandu is the alveoli. Idu varaikum paathathu ellame conducting part dhaan. சரியா? Is it clear? So in the alveoli la da actual diffusion is going to happen. Now in the alveoli, in the kutti air sacs, okay, along with all these branches, okay, together forms this organ called the lung. Okay, and நம்மளோட இந்த lung அப்படின்னு சொல்ற இந்த organ வந்து is covered by ஒரு membrane called the pleural membrane. இந்த pleural membrane வந்து is a double walled membrane பசங்களா. ஸோ ஒரு parietal and ஒரு visceral membrane வந்து இந்த ஒரு லங்குக்கு இருக்கு. ஓகே, நான் இந்த pleural membraneக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா pleural fluid இருக்கும் and that is going to help in regulating friction, in helping with shock absorption எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷனா இந்த ஒரு fluid வந்து is going to support us. Clear everyone? So like I already told you, functional division பார்த்தீங்கன்னா conducting part வந்து terminal bronchiole வரைக்குமே. ஸோ ஏரை உள்ளே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் நம்ம லங்ஸுக்குள்ளே எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகளும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏரை ஃபில்டர் பண்ணி நம்ம டெம்பரேச்சருக்கு அதை வந்து வார்ம் பண்ணி ஹியூமிடிஃபை பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகும். அதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். அண்ட் கடைசியாக என்னோட ரெஸ்பிரேட்டரி பார்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டில் வந்து இந்த ஆல்வியோலா என்ன பண்ண போகுது, ஆக்சுவலாகவே இஸ் கோயிங் டு அண்டர்கோ அன் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த பிளட் அண்ட் த அட்மாஸ்பரிக் ஏர். ஓகே, அதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். இஸ் இட் கிளியர் பசங்களா? Yeah. Now when you look at the thoracic cavity, so in the thoracic chamber la what can you see? Pinnadi vandu we have the vertebral column, munnadi vandu we have the sternum, okay, and sides la vandu
fulla laterally it is bound by the rib cage, all the ribs, okay, and கீழ வந்து we have the diaphragm. So anatomically இந்த ஒரு chamber வந்து is air tight. ஓகே, நான் இந்த ஒரு thoracic சேம்பரை நம்ம ஆல்டர் பண்ணுறதுனால நம்ம லங்கோட வால்யூமையும் நம்ம ஆல்டர் பண்ணலாம். பட் டைரெக்டாக லங் வால்யூமை நம்ம ஆல்டர் பண்ண முடியுமா? முடியாது. thoracic சேம்பரை நம்ம ஆல்டர் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம லங் வால்யூமையும் ஆல்டர் பண்ணலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஓவரால் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பல்மோனரி வென்டிலேஷன். ஸோ நம்ம மூச்சு விடும்போது ஏர் வந்து லங்குக்கு போய் லங்குலேருந்து வெளியே வந்துடும். இதுதான் பல்மோனரி வென்டிலேஷன். நான் இந்த ஏர் வந்து ஆல்வியோலாயிலிருந்து இஸ் கோயிங் டு கெட் எக்ஸ்சேஞ்ச்ட் வித் த பிளட். எங்கே பல்மோனரி ஆர்டரி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு வந்ததா, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இங்கே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. நான் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஹார்ட்டுக்கு போய் ஏயோட்டா வழியாக பிளட் வெசல்ஸ்லேருந்து டிஷ்யூக்கு போகும்பொழுது அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்க்கு அப்புறமா டிஷ்யூவோட ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. டிஷ்யூ கிட்டேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்லேருந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து திருப்பி வந்து வில் கம் இன் டு த ஆல்வியோலை, இல்லையா? நான் டிஷ்யூ இந்த ஆக்சிஜனை வாங்கினதுக்கு அப்புறமா அது உள்ள அதோட கெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணி எனர்ஜியையும் கார்பன் டை ஆக்சைடையும் ரிலீஸ் பண்ணுது. இதுதான் இஸ் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இஸ் தட் கிளியர் எவ்ரிவன்? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஓகே, அபி, அர்ச்சனா, திலீப். Okay, super. Yeah, so இந்த ஒரு entire process தான் together we call as respiration. இதில் நம்ம வெளியில் பார்க்கறது வந்து is only the pulmonary ventilation. Okay, pasangla? So next we are going to start off with the mechanism of breathing. Okay, so nama anatomy paathachu, how the respiratory system looks like. Now when you look at the mechanism of breathing, ஓகே, ப்ரீதிங் வந்து ரெண்டு ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட், நம்ம இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லச்ச, இன்ஸ்பிரேஷன் வந்து அட்மாஸ்பியரிக் ஏரை உள்ளே இழுக்கிறது, எக்ஸ்பிரேஷனுங்கிறது வந்து அட்மாஸ்பியரிக் ஏரை வெளியே விடுறது. அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட்? Yes, very good Dilip. So inspiration and expiration is an active and passive process. So உள்ள இழுக்கிறதுக்கு நம்ம தெம்போட எனர்ஜி போட்டால் தான் உள்ளே இழுக்க முடியும். ஆனால் எக்ஸ்பிரேஷனுக்கு நம்ம சொல்லவே வேணாம், காற்று ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுங்கிறதுனால இட் இஸ் அன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ப்ராசஸ். எக்ஸலண்ட், வெரி குட் திலீப். ஓகே, ஸோ நவ் வென் யூ சி ஹவு எக்ஸாக்ட்லி ப்ரீதிங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட்னால அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் உள்ளே வரப்போகுது. எப்படி வரும்? பிகாஸ் இன்ஸ்பிரேஷன் அப்போ நம்ம உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த ட்ராப் எப்படி ஆகுது? நம்ம thoracic சேம்பரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால இப்போ இடம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, உள்ள காற்று இல்லை அப்படின்றப்ப ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுது. எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ள ப்ரெஷர் ட்ராப் ஆனதும் வெளியிலிருந்து காற்று உள்ளே வந்துடும். ஓகே, அதே மாதிரி when I contract my thoracic volume, சேம்பரை கான்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, இடம் பத்தலை. அப்போ அந்த ப்ரெஷர் உள்ளே ஜாஸ்தியாக இருக்குது, வெளியே கம்மியாக இருக்குங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக காற்று வெளியே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ரெஷர் கிரேடியன்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரெஸ்பிரேஷன். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இஃப் யூ சி இங்கே மசில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நான் இந்த ஒரு thoracic வால்யூமை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மெயின் மசில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த டயஃப்ரம். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்போ இது கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னோட ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ், அதாவது இந்த ஆக்சிஸில் வந்து என்னுடைய அது கான்ட்ராக்ட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், அது ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகிடும். அண்டர்ஸ்டுட்? ஸோ அது ரிலாக்ஸ் ஆகிறப்ப என்னோட thoracic வால்யூம் வில் டிக்ரீஸ். ஸோ தட் இஸ் ஹவு டயஃப்ரம் வில் கண்ட்ரோல் த ஆன்டீரியோ போஸ்டீரியர் எக்ஸ்பான்ஷன். ஓகே, நான் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து ரிப்புக்கு நடுவில் இருக்கிற மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப என்னுடைய வால்யூம் வில் இன்க்ரீஸ், அது ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி வால்யூம் வில் டிக்ரீஸ். ஓகே,
நான் அப்டாமினல் மசில்ஸ் வந்து எப்பயாச்சும் இப்போ நீங்கள் நார்மலாக மூச்சு விடுறதை தாண்டி இஃப் யூ ட்ரை டு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் உங்களுடைய ஓன் இதில் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், அப்போ வந்து நம்ம அப்டாமினல் மசில்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான இன்ஸ்பிரேஷனுக்கு இட் வில் ஹெல்ப். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஆல் ரைட். ஸோ ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகும், இந்த சைடு மசில்ஸ் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் thoracic வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் thoracic வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகும், ஏர் வந்து லங்ஸுக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். அவ்வளோதான் இன்ஸ்பிரேஷன். நான் எக்ஸ்பிரேஷனில் அப்படியே ஆப்போசிட், டயஃப்ரம் ரிலீஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், இன்டர்காஸ்டல் மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் உள்ளே வந்து வால்யூம் வந்து குறைஞ்சிடுறதுனால உள்ள இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் ஏர் வந்து வெளியே எக்ஸ்பெல் ஆயிடும். That is all is your mechanism of breathing. Is it clear பசங்களா? Any doubts so far? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இருக்கிறச்ச நம்ம நார்மல் ரேட்டில் ஒரு 12 to 16 டைம்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுவோம். இப்போ அப்படியே எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடினா ஐயோ அதில் ஒரு 20, அப்படியே எக்ஸாம் ஹால் போகும்போது 25, அப்புறம் அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துட வேண்டியது. தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க பசங்களா. ஐ நோ மை பசங்க ஆர் வெரி ஸ்ட்ராங், வெரி பிரேவ், வெரி ப்ரிப்பேர்ட், வெல் ப்ரிப்பேர்ட், கான்ஃபிடென்ட் பசங்க நீங்கள் எல்லாருமே. ஓகே, ஸோ அதனால் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதும் வந்து இதே 12 to 16 பிரெத்ஸ் பர் மினிட் தான் இருக்கணும், ஹெல்தி அடல்ட்டாக. ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ ஒரு ஸ்பைரோமீட்டரை யூஸ் பண்ணி இந்த ப்ரீதிங் அண்ட் ப்ரீத் அவுட்டோடைய வால்யூம்ஸை பேஸ் பண்ணி யூ கேன் டெஃபினெட்லி மேக் கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஏதாவது டிசீஸ் இருந்தால் டயக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஸ்பைரோமீட்டர். ரிமெம்பர் தட். ஓகே, நவ் நம்ம இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட். இஃப் யூ சி பசங்களா, இந்த ஒரு செக்மெண்ட்லேருந்து கேரண்டீடா, ஓகே, டெஃபினெட்லி கேரண்டீடா 1 question will come. ஓகே, எவ்ரி இயர் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வால்யூம்ஸை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் ஹேஸ் கம். ஓகே, மோஸ்ட் கன்ஃபியூசிங் செக்மெண்ட்டாக கசாமா. நான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கிளாஸ் முடியும் போது யூ வில் டெல் மீ மேம் திஸ் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் செக்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நவ் டைடல் வால்யூம்ங்கிறது நம்ம நார்மலாக மூச்சு இழுத்து விடும்போது எவ்ரி டைம் நார்மலாக ஓகே நம்ம என்ன ப்ரீத் பண்ணுறோமோ அதுதான் டைடல் வால்யூம். ஓகே, ஸோ நார்மலாக நம்மளால் வந்து என்ன வாங்க முடியும், என்ன சாப்பிட முடியும், அவ்வளோதான். நார்மல் 500 ml இஸ் அவர் நார்மல் பட்ஜெட். ஓகே, நான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், யாராச்சும் பார்ட்டின்னு கூப்பிட்டா நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியும், எக்கச்சக்கமாக சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ அடுத்தவன் பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லி நம்ம போய் சூப்பராக பர்த்டே பார்ட்டியில் கேக் என்ன சமோசா என்ன சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இடம் எவ்வளோ வச்சுருக்கோம், எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம், 2500 to 3000. ஸோ நம்ம நார்மலாக மூச்சு விடுறதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்மளால் எவ்வளோ ஏர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 to 3000 தாராளமாக எடுத்துக்கலாம். Okay, that is the inspiratory reserve volume. Now after that expiratory reserve volume. இப்போ ரிட்டன் கிஃப்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி தாராளமாக கிஃப்ட் கொடுக்குற மனசு நமக்கு இருக்கா? கிடையாது. ஸோ கொஞ்சம் அடி எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா அவ்வளோதான் நம்மளால் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 to 1100 தான் நம்மளோட எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதாவது நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறதை தாண்டி எவ்வளோ நம்ம உள்ளேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ இது என்னது, நம்ம வந்து கையிலேருந்து கொடுக்குற கிஃப்ட்டு. ஓகே, நம்மளாக கை காசு போட்டு செலவழிக்கிறது ஒரு 1000லேருந்து 1100. கை காசு போட்டு செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே எப்படியும் வந்து ஒரு ஸ்டாக் வச்சுருப்போம்ல, அதுதான் நம்மளோட ரெசிடுவல் வால்யூம். ஓகே, ஸோ 1100 to 1200. Now how you can remember this is, gift வந்து பாக்கெட்டில் இருக்கிறத விட ஜாஸ்தியாக கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ பாக்கெட்டில் 1100 to 1200 இருந்ததுன்னா கிஃப்ட்டு ஒரு 1000 to 1100 தான், மீதி 200 நமக்கு கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லையா?
அது மாதிரி வந்து ரெசிடுவல் வால்யூம் இஸ் த பாக்கெட் வால்யூம். ஸோ அவன் எந்த பார்ட்டி கூப்பிட்டு எந்த பர்த்டே கிஃப்ட் நம்ம வாங்குறதுக்கு போனாலும் இந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி இன் அவர் லங்ஸ் ஒன்லி. ஏன் அப்படின்னா ஆல்வியோலை கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஒரு ரெசிடுவல் வால்யூம். கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ நமக்கு வந்து we find the tidal volume is the least. Okay, so 500 ml usually what we breathe. எக்ஸ்ட்ராவாக நம்மளால் எவ்வளோ ப்ரீத் பண்ண முடியும்? 2500 to 3000. நான் இந்த ஒரு நார்மலை தாண்டி நம்மளால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கிஃப்ட் எவ்வளோ கொடுக்க முடியும்? 1000 to 1100 நம்ம எக்ஸ்பயர் பண்ணலாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. ஓகே, தென் ஆஃப்டர் தேட் ரெசிடுவலாக நம்ம எப்பயுமே உள்ளே எவ்வளோ வச்சுருப்போம்? 1100 to 1200. Is that clear everyone? Is that clear? So இந்த நாளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் capacities are very easy. Is it clear? Are these 4 segments clear to you everyone? இந்த 4 segment clear இருக்கா? Tidal volume, inspiratory reserve volume, expiratory reserve volume and the residual volume. That's all. Okay, so from here நம்ம capacities பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவராலாக எவ்வளோ மூச்சு இழுக்கலாம்? நம்ம நார்மலாக இழுக்கிறது டிவி ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிறது ரிசர்வ் வால்யூம். ஸோ டிவி ப்ளஸ் ஐஆர்வி. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி மொத்தமாக எவ்வளோ மூச்சு விட முடியும் வெளியே? டிவி ப்ளஸ் இஆர்வி. நான் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டிங்கிறது நீங்கள் நார்மலாக மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது பாக்கி உள்ள எவ்வளோ வச்சுருக்கோம்? நார்மலாக தாண்டி இஸ் கோயிங் டு பி இஆர்வி ப்ளஸ் த ஆர்வி. ஓகே, அண்ட் வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறது மொத்தமாக நீங்கள் வந்து ஃபுல் ப்ரீத் இன் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னா ஐஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் இஆர்வி. ஆர் ஆப்போசிட், கம்ப்ளீட் ப்ரீத் அவுட்க்கு அப்புறமா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணலாம்? இஸ் இஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் ஐஆர்வி. இஸ் த சேம் திங் விச் வி கால் ஆஸ் த வைட்டல் கெப்பாசிட்டி. கிளியர்? அண்ட் தென் டோட்டல் லங் கெப்பாசிட்டிங்கிறது எல்லா நாலுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த வால்யூம்ஸ் வந்து ரிமெம்பர் ஃபார் த 4, டிவிக்கு, ஐஆர்விக்கு, இஆர்விக்கு, ஆர்விக்கு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்ச கெப்பாசிட்டிஸ் எல்லாமே அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாத்தையும் நம்பராக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறந்து போயிடும். சரியா? சூப்பர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் வால்யூம்ஸ் பசங்களா. ஸோ நீட் 24ல் நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரி வருஷம் வி ஃபைண்ட் ஒன் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி வைட்டல் லங் கெப்பாசிட்டிங்கிறது என்னது? வைட்டல், வாட் இஸ் த வைட்டல் கெப்பாசிட்டி? A. Archana is saying A. Vital capacityங்கிறது IRV plus ERV plus TV. Very good. Dilip, Daru, very good. Very good. Very, very good. Everybody. Abhi, Badri, Kavi, Suresh, Divya, everyone excellent. Option 1 தான் correct. Vital capacityங்கிறது IRV plus ERV plus TV. So NEET 24ல கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டிருக்காங்க பாருங்க இல்லையா? So yes, yeah, very good. Okay. Now நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங் March 26th பசங்களா. ஸோ 1 week தான் பாக்கி இருக்குது, மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, பிஃபோர் வி கண்டினியூ வித் த சாப்டர் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஆல் தோஸ் பீப்புள், இன்னும் நீங்கள் கிராஷ் கோர்ஸில் சேரல அப்படின்னா ப்ளீஸ் டூ, பிகாஸ் டெஃபினட்டாக இட் வில் பி வெரி வெரி வேல்யூபிள் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் வந்து ஜிஐபிக்கான ஆக்சஸாக இருக்கலாம், நிறைய டெஸ்ட் சீரீஸ்க்கான ஆக்சஸாக இருக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் பை என்ரோலிங் இன் டு த கோர்ஸ். ஓகே பசங்களா. அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் இன்னும் பெட்டர், பிகாஸ் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி என்வாயர்மெண்ட் கிடைக்கும், டீச்சர்ஸோட லைவாக இன்டராக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு கெட் குட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் திஸ். சரியா? ஸோ ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் 20,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பசங்களா. ஸோ ஆன்லைன் ஆக்சஸும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி கோ விசிட் ஆர் கோயம்புத்தூர், திருச்சி ஆர் திருநெல்வேலி சென்டர்ஸ், இல்லை நம்பரை கால் பண்ணி கூட நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. Dilip Ramakrishnan, you will have live classes kanna, but அந்த live classes உங்களுக்கு ரெக்கார்டடாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு திருப்பி பார்க்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ரீசன்னால நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த ஒரு கிளாஸை ரெக்கார்டடாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சரியா?
அண்ட் நீங்கள் 11th and 12th படிக்கிற பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் கோச்சிங்காக வேண்டி நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் 10 நாள் ஃப்ரீ கிளாஸ் நடக்க போகுது ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா படிக்கிற பசங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுற பசங்க அப்படின்னா நல்ல ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, yes Dilip, fresha we are going to do the crash course. So நம்ம திருப்பியும் entire syllabus revise பண்ணி entire syllabus கான module exams, chapter wise tests எல்லாமே will be included in that. Okay, all right. Yes, கசாமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா எனக்கு வந்து இந்த யூனிட் இந்த ஒரு போர்ஷன் ரொம்ப கஷ்டம்னு. now what do you say? கண்டிப்பா ஸ்ருதி மேம் கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா you will say மேம் இது வந்து ஈஸி தான், தட்டி தூக்கிடலாம் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ பசங்களா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் காத்துட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக கோ அண்ட் விசிட் ஆர் சென்டர்ஸ் அண்ட் என்ரோல் இன் டு த கோர்ஸ். ஓகே, ரைட். ஸோ நோ கொஸ்டின் ஸ்டில் ஹியர் இல்லையா? வி கேன் கண்டினியூ எவ்ரி ஒன். ஓகே, ஸோ ஓவரால் வந்து இது வரைக்கும் வந்து வி ஹாவ் சீன் ஹவு ப்ரீதிங் ஹேப்பன்ஸ். நவ் காற்று உள்ளே வந்துட்டு வெளியே போகுது அப்படின்னா ஆக்சுவலாக ஆல்வியோலைக்கும் பிளட்டுக்கும் நடுவில் தெர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? ஸோ வாட் இஸ் திஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் இஃப் யூ சி 2 இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ஒன்று வந்து ஆல்வியோலைக்கும் பிளட்டுக்கும் நடுவில், இன்னொன்று வந்து இந்த பிளட் வெசலுக்கும் டிஷ்யூக்கும் நடுவில் ஆல்சோ தெர் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்சேஞ்ச் தட் ஹேப்பன்ஸ் இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து இஸ் கோயிங் டு பி த பிரைமரி சைட்ஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மெக்கானிசம் என்ன அப்படின்னா மேஜர்லி இட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகே, ஆர் த பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, யூ சி ஹியர் பார்ஷியல் ப்ரெஷர் வந்து எப்படி ஆக்சிஜனுக்கு இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷனில் வந்து அது அப்படியே டிஃப்யூஸ் ஆக போகுது, அவ்வளோதான். ஓகே, நான் இந்த ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் டிஃப்யூஷனுக்கு 2 மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் த சால்யூபிலிட்டி. கார்பன் டை ஆக்சைடு 20லேருந்து 25 மடங்கு மோர் சால்யூபிள் தேன் த ஆக்சிஜன். ஓகே, ஸோ அதனால் வந்து சால்யூபிலிட்டி பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃப்யூஷன் ஆகிற மெம்பரேன் இருக்குது பார்த்தியா, எப்படி வந்து அது டிஃப்யூஸ் ஆகும்? இட் ஹேஸ் டு கிராஸ் த இப்போ ஆல்வியோலையோட மெம்பரேன், எண்டோதீலியம், பிளட் வெசலோட எண்டோதீலியம், நடுவில் இருக்கிற பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், 3 லேயரை தாண்டி தான் இந்த ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகணும், இல்லை கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகணும். ஸோ எவ்வளோ தின்னாக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக இந்த ஒரு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். இஸ் இட் கிளியர் பசங்களா? எவ்ரி ஒன்? ஓகே, ஸோ இதுதான் வந்து இஸ் த ஹோல் கான்செப்ட். ஸோ இஃப் யூ சி ஹியர் வெளியில் ஏர் வந்து ஆக்சிஜன் வந்து வில் பி சம்வேர் அரவுண்ட் 159. அப்போ அங்கேருந்து ஆல்வியோலைக்கு 104 வருது வந்து இஸ் ஈஸி. ஓகே, ஸோ ஆல்வியோலை வில் ஹாவ் 104. ஆனால் என்னோட வர டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் எவ்வளோ இருக்குது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் 40 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 104 வந்து 40க்குள்ளே வந்துடும். 40க்குள்ளே வரும்பொழுது வாட் வில் பி தேர்? இட் வில் பிகம் 95 இன் த ஆக்சிஜனேட்டட் பிளட். நான் ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஷ்யூக்கு வரச்ச டிஷ்யூவில் என்ன இருக்கும்? டிஷ்யூவில் 40 தான் இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 95 வந்து அந்த 40க்கு வந்து தன்னோட ஆக்சிஜனை கொடுத்துரும். again it will become 40. திருப்பி 40 போய் it will get oxygenated and come. Now carbon dioxide if you see carbon dioxide வந்து டிஷ்யூவில் வந்து நிறைய இருக்கும், 45 இருக்கும். பட் நம்மளோட ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் போய் இட் வில் பிகம் டீஆக்சிஜனேட்டட். இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆல்வியோலைக்கு வரச்ச டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 45 இருக்குது, ஆனால் ஆல்வியோலையில் 40 தான் இருக்குது. அப்போ அங்கே கார்பன் டை ஆக்சைடு வி கோ இன் டு த ஆல்வியோலை. Understood? So in the carbon dioxide வந்து will now go outside because outside வந்து oxygen is 159 mm whereas carbon dioxide is only 0.3 mm. So அப்போ ஈஸியாக carbon dioxide வெளி atmosphere-க்கு diffuse ஆயிடும். Is it clear பசங்களா? So in the partial pressures play a very very important role. Is it clear? So oxygen gradient வந்து alveoli-லேருந்து blood-க்கு, blood-லேருந்து tissue-க்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து அதே மாதிரி டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு, பிளட்லேருந்து ஆல்வியோலைக்கு. அண்டர்ஸ்டுட்? யா? ஸோ ஹையர் சால்யூபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லும்போது இன்னும் ஃபாஸ்டராக நடக்கும் டிஃப்யூஷன் ஆக்சிஜனை விட. ஓகே, நல்லவங்க உள்ளே வராங்களோ இல்லையோ, கெட்டவங்க வெளியே போயிடணும், அவ்வளோதான் நமக்கு கவலை இல்லையா?
Now thin-ஆன diffusion membrane வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் 1 millimeter விட கம்மியாக இருக்கிறதுனால ஒரு efficient-ஆன gaseous exchange-க்கு it will help. Okay? Clear? So இந்த ஒரு table is very important. So இதில் இருக்கிற partial pressures if you remember, you will be easily able to understand எப்படி diffusion is happening across ஒவ்வொரு region in the body. சரியா? Okay? All right. Super pasangla. Now coming to the structure of diffusion membranes, like I told you, we have the epithelium, we have the endothelium, and we have the basement membrane. So இது மூணுத்தையும் தாண்டி தான் வரணுங்கிறப்ப எவ்வளோ தின்னாக இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்கும். சரியா? So summary of gas exchange என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து there has to be favorable-ஆன condition so that இந்த diffusion நடக்க முடியும். ஸோ ஆல்வியோலைலேருந்து பிளட்லேருந்து டிஷ்யூக்கு ஆக்சிஜன் போகணும் அப்படின்னா அதுக்கேற்றான ஃபேவரபிள் கண்டிஷன் இஸ் ப்ரெசன்ட். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ நவ் வென் யூ கோ டு த transport of gases. Now before going to transport, any questions any of you all have? Nikita, Syam, Kazama, Abhi, Moondall, Archana. Is it clear to all of you? Okay, clear ma'am. No questions. Okay, Dilip Ramakrishnan, to remember the table per se trick edum kadayadu, okay, but what you can do is you can just remember how it diffuses. So enga jaasthiya irukku enga kammiya irukku nyamba vechiktingana it will be easier. Now if you look at carbon dioxide 45 to 40, 40 to 45, avladha adoda difference illaya, whereas the other numbers are pertaining to your oxygen. So you can just read the table once and imagine eppadi unga body la pogudhu அப்படின்ட்டு, so that will help you remember. Okay, now coming to the transport of the gas. So இப்போ exchange நடந்தாச்சு அப்படின்னா from the lung it has to transport to the tissue வரைக்கும் இல்லையா? ஸோ எப்படி வந்து இந்த ஒரு இது transport ஆகுது அப்படின்னு சொன்னால் it is majorly through the blood. Now bloodல வந்து RBC இருக்கு. RBCல we have hemoglobin. அதில் தான் oxygen is going to get transported. Okay, so carbon dioxide வந்து mostly 70% will travel through the bicarbonate. Okay, so if you see oxygen 97% is through the hemoglobin, 3% is through the plasma, but carbon dioxide la maximum 70% is going to be bicarbonate, 20 to 25% da vandu is going to be on the hemoglobin as carbaminohemoglobin. Now there is something called carbon monoxide poisoning. அந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு வந்து ஹீமோக்ளோபினோட ஜாயின் ஆனாதான் இட் இஸ் கால்ட் அஸ் கார்பாக்சி ஹீமோக்ளோபின். ஓகே, அது இல்லாமல் வென் யூ லுக் அட் கார்பன் டயோக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இல்லாமல் கார்பன் டயோக்சைடு, இட் இஸ் ஆல்வேஸ் கார்பமீனோ ஹீமோக்ளோபின். ஸோ கார்பன் மோனாக்சைடு தான் கார்பாக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் திஸ் ஆப்ஷன் இஸ் தேர், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கார்போமீனோ ஹீமோக்ளோபின் தான் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 20 to 25% தான் ஹீமோக்ளோபினோட போகும், 70% இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஆஸ் பைகார்பனேட் அண்ட் ஒரு 7% வந்து பிளாஸ்மாவில். Remember these values. I'm putting a star here because easily match the following statement based question, true or false question, in the or concept will come. Clear everyone? Is it okay? So Kazama, obviously for oxygen. Okay, so oxygen transport ku da mainly hemoglobin is functioning illaya? Yes, so in the hemoglobin is an iron containing pigment. ஒரு ஹீமோக்ளோபினும் 4 molecules of oxygen வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஓகே, அண்ட் இட் வில் பைண்ட் ரிவர்சிபிளி. என்ன ரிவர்சிபிளி? கரெக்டாக ஆல்வியோலை வரும்போது ஏறி உட்காந்துக்கும், டிஷ்யூ வரும்போது இறங்கி போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிவர்சிபிளான ஒரு திஸ் திங் இஸ் தேர். நவ் ஆக்சிஜன் பைண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும்? ஆப்வியஸ்லி நிறைய ஆக்சிஜன் இருக்கணும் இல்லையா? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் நிறையா இருக்கும்பொழுது ஆக்சிஜன் பைண்ட் ஆகிக்கும். ஓகே, அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது அப்படின்னா நிறைய ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா? ஸோ கம்மியான கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லச்ச
see carbon dioxide வந்து எப்படி transport ஆகுது bicarbonate ion transport ஆகுது அப்படினா என்ன வாட்டரோட சேர்ந்து it is forming carbonic acid which is dissociating into bicarbonate ion plus hydrogen ion இல்லையா so carbon dioxide நிறைய இருக்கு அப்படினு சொன்னா hydrogen ionsம் நிறைய இருக்கும் hydrogen ions நிறைய இருக்குன்னு சொன்னா it is what it means that it is acidic so pH is low understood so as a result என்னோட temperature will be very high acid bottle லாம் தொட்டிங்கனா சூடா இருக்கும் கரெக்ட்டா so acidity இருக்கும்போது கூட we feel very hot எரிச்சலா இருக்கும் கரெக்ட்டா normally so high oxygen low carbon dioxide low ஆன hydrogen ion low ஆன pH I mean high ஆன hydrogen ion low ஆன pH இருந்தது அப்படினு சொன்னா high ஆன temperature ஓட சேர்ந்து என்னோட oxygen வந்து will bind so let me put it down clearly without any confusion so oxygen has to bind அப்படினா என்ன oxygen is more okay carbon dioxide is less அப்போ hydrogen is less அப்போ pH is more அப்போ temperature is what less okay இது இருந்துச்சு அப்படினா என்னோட oxygen will bind இதே oxygen dissociate ஆகணும் இறங்கி ஓடணும் அப்படினு சொன்னா what should happen the opposite should happen okay so அதுதான் இந்த ஒரு curve so it is a sigmoid curve that shows எப்படி வந்து oxygen dissociate ஆகும் அப்படிங்கற curve தான் இது சரியா so when you look at the oxygen in the lungs like I said high O2 low CO2 அப்போ low H plus அப்போ low ஆன temperature pH will be high okay now if it has to release if it has to dissociate dissociation of oxygen க்கு what is favorable என்னோட O2 should be less CO2 should be high CO2 high na H plus is high H plus is high na it is acidic so low pH and temperature is also high understood now if you look at oxygen over 100 ml க்கு 5 ml of oxygen transport ஆகும் இதே இது carbon dioxide வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 100 ml க்கும் 4 ml transport ஆகும் okay in deoxygenated blood okay clear so let's solve a question over here pasangla which of the following factors are favorable for the formation of oxyhemoglobin NEET 24 ல தான் கேட்டிருக்காங்க very recent what will be the answer very good very good pasangla excellent so if you see high oxygen and kammiyana hydrogen irundada that is favorable for the oxyhemoglobin formation okay so very good Adi TFG Suresh Kazama Abhi Dilip very good okay excellent job superb right so carbon dioxide இப்போ எப்படி ஆகுது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு carbon dioxide வந்து 20 to 25% will go with the hemoglobin okay மிச்சபடி 7% is plasma 70% is going to be your bicarbonates தான் it will be transported okay so now if you see நிறைய carbon dioxide இருந்துச்சு அப்படினு சொன்னா நிறைய carbon dioxide hemoglobin ஓட bind ஆயிக்கும் அப்ப ஆக்ஸிஜனுக்கு இடம் கிடைக்காது இல்லையா and also கம்மியான carbon dioxide இருந்ததுன்னா it will release from the hemoglobin and the 20 to 25% வந்து it will follow that kind of a transport whereas 70% okay maximum 70% வந்து is going to use this carbonic anhydrase அப்படிங்கிற enzyme convert to carbonic acid and dissociate into hydrogen and bicarbonate ions okay so tissue க்கு போறப்ப இந்த high PCO2 வந்து RBC உள்ள diffuse ஆகி it will form the bicarbonates and the hydrogen and it will be transported okay is that clear so alveoli க்கு வரப்ப என்னாகும் இந்த bicarbonates வந்து இதே enzyme யூஸ் பண்ணி it will convert back into CO2 and இந்த CO2 வந்து alveoli வழியா வெளிய போயிடும்
ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு deoxygenated blood 100 ml-க்கும் 4 ml of carbon dioxide is released. Is carried. Is released கிடையாது. Is carried with it. சரியா பசங்களா? Is that clear? Now coming to how the respiration is regulated. Okay, so regulation of respiration, firstly we have the neural control. Okay, so neural control la vandu pathinga appadina nammaloda medulla as well as pons rendume is going to play a role. Now if you see respiratory rhythm center vandu medulla la irukku. Now idudha vandu main respiratory rhythm vandu control panna pogudu. Idoda சேர்ந்து pons la enna irukku, pneumotaxic center irukku. நான் இந்த நியூமோடாக்சிக் சென்டரில் தான் வந்து என்னோட ரேட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படிங்கிறத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நிறைய டைம் எடுத்து நான் இன்ஸ்பயர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னோட ரெஸ்பிரேட்டரி ரேட் வில் ரிடியூஸ் இல்லையா, மோர் காம் ப்ரீதிங். இதோட என்னோட இன்ஸ்பிரேஷன் ரேட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் நிறைய பிரெத்ஸ் வரும். ஸோ என்னோட ரேட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் டியூரேஷனை நான் கம்மி பண்ணி என்னால் ரெஸ்பிரேஷன் ரேட்டை ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இதை யார் பண்ணுறா? பான்ஸில் இருக்கிற நியூமோடாக்சிக் சென்டர். Is that clear? So in the medulla la irukra respiratory rhythm center and pons la irukra pneumotaxic center will regulate the respiration. Idoda சேர்ந்து ஒரு சில chemoreceptors இருக்காங்க. எங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளோட பிரெயின்ல ஒரு சில ஏரியாஸ்ல. ஓகே, ஸோ where the cerebrospinal fluid இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சில brain receptors அது and ஒரு சில receptors are present in the aortic arch and the carotid artery. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் செல்ஸ் வந்து ஸோ இந்த மெடியூலா பக்கத்துலேயே ரெஸ்பிரேட்டரி சென்டர் பக்கத்துலேயே இந்த பிரெயினில் இருக்கிற ரிசெப்டர்ஸ் வந்து இப்படியே செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடை பார்த்துட்ருக்கோம். ஓகே, அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகுது, ஹைட்ரஜன் அயன்ஸ் ஜாஸ்தி ஆகுது, பைகார்பனேட்ஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா டே கரெக்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லி சிக்னல்ஸை அனுப்பும். ஓகே, ஸோ இந்த 3 இடத்துல இருக்கிற இந்த ரிசெப்டர் சிக்னல்ஸ் அனுப்பி இட் வில் ரெகுலேட் த ரெஸ்பிரேட்டரி ரேட் ஸோ தட் இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிடலாம். அதான் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, தேவையில்லாதவன் வெளியே போயிடணும். ஓகே, ஸோ ஆக்சிஜன் வந்து ஆக்சுவலி பிளேஸ் அ வெரி இன்சிக்னிஃபிகண்ட் ரோல். பெருசாக ஒன்றும் ரோலே அதுக்கு கிடையாது. ஓகே, is that clear? So carbon dioxide and hydrogen are the primary factors that will influence this respiratory rate. Clear pasangla? Now coming to the disorders, main are 2 disorders தான் நீங்க படிக்கணும், which is asthma and emphysema. So asthma வந்து is going to be a allergic-ஆன ஒரு reaction. ஸோ bronchi and bronchioles inflame ஆகிறதுனால, இந்த அலர்ஜினால இன்ஃப்ளேம் ஆகிறதுனால there is difficulty in breathing, there is wheezing, so which will cause a problem in the body. ஸோ அதனால asthma is an allergic-ஆன ஒரு reaction. Okay, that is the first disorder. Second disorder is emphysema. So due to certain conditions என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு emphysema, இந்த ஒரு alveolar walls இருக்கு இல்லையா, அது வந்து டேமேஜ் ஆகி நம்ம surface of respiration will reduce. ஸோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியாது இல்லையா. ஸோ ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து ரிடியூஸ் ஆச்சு அப்படின்னா கம்மியான ஆக்சிஜன் போகும் நம்ம பாடிக்கு. ஸோ தேர் இஸ் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் அதர் ரிசல்டன்ட் ப்ராப்ளம்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுக்கான காமன் ரிஸ்க் என்ன? சிகரெட் ஸ்மோக்கிங்னால எம்ஃபைசமா கேன் ஹேப்பன். ஓகே, ஸோ ஆஸ்துமா அண்ட் எம்ஃபைசமா are the 2 major disorders that you have to remember. Occupational respiratory disorder அப்படிங்கிறது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் இல்லை ஒரு சில மைனிங் ஏரியாஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு வந்து லாங் எக்ஸ்போஷராக வந்து இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்றப்ப லங்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகலாம். தே கேன் பி எக்ஸஸான ஃபைப்ரஸ் டிஷ்யூ விச் இஸ் ஃபைப்ராசிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை லங் டேமேஜ் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் வந்து டெஃபினட்டாக தே ஷுட் யூஸ் ப்ரொடெக்டிவ் மாஸ்க்ஸ் அண்ட் டஸ்ட்காக they should use a proper-ஆன precautionary measures. Okay, is that clear pasangla everybody? So this is about your occupational respiratory disorders. So next chapter ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி let me see what is the answer here. NEET 24ல தான் கேட்டிருக்காங்க, very recent ஆன ஒரு question தான் இது. So what is the answer here?
decreased respiratory surface எந்த ஒரு diseaseல நம்ம பார்க்கலாம்? கசாமா alpha 1 antitrypsin வந்து is a cure, diagnosis கிடையாது. Okay, so to cure நம்ம அந்த ப்ரோட்டீனுக்காக வேண்டி we are using transgenic animals. Yes, it comes in biotechnology. Good job. Very good. Very, very good. Everybody, Archana, Adi, Kazama, Dilip, Venkatesan. Very good, everybody. Emphysema is the correct answer. So if you see pasangla, breathing and exchange la 3 questions நான் உங்களுக்கு கேட்டேன். 3மே 2024 ல கேட்ட கேள்வி. Yes or no? So 2024லயே இவ்வளோ ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரிமெம்பர் தட் டெஃபினட்டாக உங்களுக்கு 25 பேப்பர்லேயுமே வந்து யூ வில் பி ஏபிள் டு சி ஒரு 2 or 3 questions from this particular chapter. Okay? Right? So shall we start with the next chapter? Where is the energy? Where is the energy, pasangla? Dilip, nothing like that. Okay, sometimes என்ன ஆகும்னா பசங்க வந்து சில questionஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லென்த்தி அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் எஸ் சம்டைம்ஸ் வந்து certain sections are made lengthier. ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து இது லெந்தியாக போகுது அப்படிங்கிற ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா அக்கார்டிங்காக உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி குயிக்கான ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சு ரொம்ப டைம் வந்து யோசிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் யூ ஹாவ் டு ஆல்டர் யுவர் பேஸ். ஓகே, நான் ஒரே பேஸில் தான் போவேன், பேப்பர் எப்படி போகுதோ அதை பேஸ் பண்ணி நான் மார்க் வரட்டும் அப்படின்னா தட் இஸ் நாட் த ரைட் ஸ்ட்ராட்டஜி டு ஒர்க் அரவுண்ட். கரெக்ட்? ஸோ அதனால் பேப்பர் லெந்தியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமாங்கிறதுலாம் தாண்டி அன்னைக்கு நாளில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு டிசைட் பசங்களா. சரியா? ஓகே, fantastic. So let's continue with body fluids and circulation பசங்களா. ஸோ இந்த ஒரு சாப்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடி ஃப்ளூயிட்னு சொல்லும்போது 2 important fluids, blood and lymph. ஸோ அது என்ன, அதில் என்ன கம்போனன்ட்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத we're going to see. First thing. Then second thing is circulation. Circulationக்கான ஆர்கன் யார்? ஹார்ட்டோட இது எப்படி இருக்குது, அண்ட் தென் ஹார்ட்டோட பம்பிங் எப்படி இருக்குது. ஸோ பம்பிங்கான எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எப்படி நடக்குது, கண்டக்ஷன் எப்படி நடக்குது, ஹவு இஸ் த ஹார்ட் மசில்ஸ் கோஆர்டினேட்டிங். ஓகே, தென் கம்மிங் டு சர்க்குலேஷனில் வந்து ஹவு எக்ஸாக்ட்லி த வெசல்ஸ் ஆர் கோயிங் டு சர்க்குலேட், என்ன விதமான டபுள் சர்க்குலேஷன், ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன பிளட் வெசல்ஸ் ஆர் இன்வால்வ், தட் வி ஆர் கோயிங் டு சி. அவ்வளோதான், சாப்டர் வில் பி ஓவர். ஓகே Kazama, don't worry, நீங்க வந்து every now and then if you keep looking at the this thing, if you keep looking at the examples உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். The only key is revision for examples, nothing else. Okay? Yes, Abhi, Adi, Dilip, Kavi, all good? Okay. ஸோ நவ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சர்க்குலேட் ஆகணும்னா இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஸோ ஸ்பஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட்ஸில் கூட தண்ணியை யூஸ் பண்ணி இந்த சர்க்குலேஷன் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம பாடியில் வந்து பிளட் இஸ் த மெயின் ஃப்ளூயிட் விச் இஸ் கோயிங் டு சர்க்குலேட் இன் த பாடி. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான கனெக்டிவ் டிஷ்யூ. என்ன இருக்குது? ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதில் பிளாஸ்மா இருக்குது அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்மா இஸ் கோயிங் டு பி 55% இல்லையா, பாக்கி 45% இஸ் கோயிங் டு பி மை ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த பிளாஸ்மாவில் வந்து மேஜராக என்ன இருக்குன்னா தண்ணி தான் இருக்குது. 90 to 92% இஸ் தண்ணி, மிச்சம் இருக்கிறது தான் வந்து ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸில் 3 வகையான ப்ரோட்டீன்ஸ் நம்ம பிளட்டில் பார்க்கலாம், விச் இஸ் ஃபைப்ரினோஜன், குளோபியூலின் அண்ட் ஆல்புமின். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபைப்ரினோஜன் வந்து கிளாட்டிங்க்கு தேவையான ஒரு சில ஃபேக்டர்ஸ் அண்ட் ஒரு சில மெஷ் லைக்கான நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபைப்ரினோஜன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். குளோபுலின் வந்து நம்ம இம்யூனோகுளோபுலின்ஸ், நம்ம டிஃபென்ஸுக்கு தேவையான எல்லா செல்ஸுமே குளோபுலின்ஸ் தான். அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு we have the albumins. Is it clear? So fibrinogen for clotting, globulins for defense and albumins for the osmotic balance. இது மூணு தான் வந்து major proteins involved in the blood, in the plasma.
Okay, so plasma is nothing but தண்ணி plus in the proteins. Formed elements அப்படின்னு பார்க்கும்போது we have RBC, WBC and the platelets. But அதுக்கு முன்னாடி plasmaல மிச்ச mineralsum இருக்கு பசங்களா. You have sodium, calcium, magnesium அது எல்லாமே இருக்கு. We have nutrients like ஒரு சில glucose, amino acids இது எல்லாமே வந்து continuously நம்ம பாடியில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே தானே இருக்கும். So obviously அந்த ஒரு nutrients also have to be circulated. And clotting factors ன்னு சொல்லும்பொழுது இந்த clotting எப்பயாச்சும் எங்கேயாச்சும் நான் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கிளாட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபேக்டர்ஸும் கூட இந்த ஒரு பிளாஸ்மாவில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் we have a serum. Is it clear to all of you? Kazama, it's the same kanna. Clotting அப்படிங்கிறது is a common term. Coagulation is a more scientific term. That's all. Okay, clear? So we have clotting factors that are present for this coagulation process. So in the factors illada plasma we call as a serum. Okay? Alright, Adi, can you repeat your question, child? I did not see your question. Okay. Any other questions, Pasangla? All good? Okay, Kazama. That's great. Okay, so adanala vandu we have plasma 55%, mostly thanni with the three important proteins, minerals, nutrients, clotting factors, everything. Delay pathway for clotting I will cover. Okay, it will be part of it, don't worry. Okay, alright. So coming to the formed elements, we have three most important, which is the RBC, WBC and platelets, scientifically called erythrocytes, leukocytes and the thrombocytes. Is that clear? So when you look at the formed elements, 45% ivanga da. Now RBC vandu usually is meant in transporting O2 and CO2. 5 to 5.5 million irukano. RBC, WBC vandu majorly for defense and platelets vandu for the blood clotting. Okay, they will function. So in the blood cells vandu pathinga appadina red bone marrow la it is formed. Okay, now நம்ம mammalian RBC la nucleus kadayadu. Okay, and pigment is there, hemoglobin is there, and oxygen and CO2 transport in the hemoglobin is going to help. So usually 12 to 16 grams per 100 ml of blood it should be there. Okay, so lifespan vandu is 120 days. Adikaprama spleen la it will go and die. So graveyard of RBC is nothing but the spleen. Okay, now when you look at the WBCs, idukku color kadayadu, endha oru pigmentum kadayadu. So clearly namakku vandu colorless ana oru WBC oru cell da vandu nama paakrom. That's why it's called as a leukocyte. Okay, now granulocyte, agranulocyte appdi nama idha pirikalam. Granulocyte அப்படினா some granules are there. Okay, so who are those type of cells? Neutrophils, eosinophils and basophils. Neutrophils vandu majorly phagocytosis. Basophils vandu is in inflammation. Okay, so inflammation la da vandu basophil is going to function. Eosinophil la vandu we have infections or allergies kana resist pandra cells da nammaloda eosinophils. Is it clear pasangla? Is it clear everyone? Yes, Kazama, very good. So mammals la da vandu namakku we do not find the nucleus e thavara pinnadi irukra nariya phylums la vandu we do have nucleus in the RBC, but namakku kadayadu. சரியா? So granulocytes la we have neutrophils, eosinophils and basophils. Agranulocyte la we have monocyte and lymphocyte. So monocyte again phagocytosis ku da it is going to function. Lymphocyte vandu pathinga appadina key ana immune response. Okay, so what immune response? We have B lymphocyte and T lymphocytes. Main antibody produce panni humoral immunity kum cell valiyaga poi attack panni cell mediated immunity kum theviyana rendu vidhamana lymphocytes ume nammaloda agranulocyte la da varum. Is it clear everyone? So I think human health and disease la you would have already studied how immunity works, how humoral immunity works, how in the cell mediated immunity works. So idukana cells vandu is nothing but your lymphocyte, part of your agranulocyte. Clear? So these are all your white blood cells. Now coming to the platelets. Okay, megakaryocytes lirundu
ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஒரு பிளேட்லெட் மெகாகரியோசைட்ஸ் ஃபார்ம்ட் இன் த போன் மேரோ. ஓகே, ஸோ இந்த ஒரு பிளேட்லெட்ஸ் மேஜர்லி கிளாட்டிங்க்கு தான் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஒரு சில கிளாட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த மாதிரியான ஏதாவது ஒரு டிசீஸ்னாலேயோ பிளேட்லெட்ஸ் குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் எக்ஸசிவ் ப்ளீடிங்னால அந்த பர்சன் கேன் டை. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செல் இது. Okay, now coming to the blood groups. Now blood அப்படினு சொல்லும்போது we have certain antigens that are present on the blood cell. Okay, so ABO group, okay, has A antigen, B antigens. Okay, இது இருந்துச்சு, இந்த ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா A, B antigen இருந்ததுன்னா B, ரெண்டுமே இருந்ததுன்னா AB, எதுவுமே இல்லைன்னா O. அதுதான் ABO blood grouping system. இதோட சேர்ந்து RH ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரெசஸ் மங்கியில் கண்டுபிடிச்ச ஒரு ஃபேக்டருங்கிறதுனால ரெசஸ் ஃபேக்டர் ஒரு RH ஃபேக்டர். இந்த ஒரு RH ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகெயின் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், இல்லை அப்படின்னா நெகட்டிவ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ABO இதில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பிளட் குரூப்ஸுங்கிறது இந்த ABO ஆன்டிஜன் இல்லாட்டி RH ஆன்டிஜனை பேஸ் பண்ணி தான் வந்து we have this particular blood grouping system. Is it clear? ஸோ இதோட பேசிஸ் வந்து இந்த ஒரு ஆன்டிஜன். நவ் நேச்சுரலாகவே இந்த ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஹியர் A ஆன்டிஜன் என்கிட்ட இருக்குது அப்படின்னா B உள்ளே வரக்கூடாது. அப்போது ஆன்டி பிக்கான ஆன்டிபாடி என்கிட்ட இருக்கும். ஓகே, நவ் B ஆன்டிஜன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் A உள்ளே வரக்கூடாது. அப்போது ஆன்டி ஏக்கான ஆன்டிபாடி என்கிட்ட இருக்கும். AB ரெண்டு ஆன்டிஜனுமே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு யாரோட ஆன்டிபாடியுமே இருக்காது. எனக்கு எந்த ஆன்டிஜனுமே இல்லாமல் நான் O பிளட் குரூப்பாக இருந்தேன்னா எனக்கு ரெண்டு ஆன்டிபாடியுமே இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் என்கிட்ட ரெண்டு ஆன்டிபாடியுமே இருக்குது, ஆனால் அவங்கிட்ட ஒரு ஆன்டிஜன் இருக்குது, தப்பாக நான் என் பிளட்டை அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்டிபாடி போய் அந்த ஆன்டிஜென்னை அட்டாக் பண்ணி இட் வில் ஃபார்ம் லம்ப்ஸ். அப்போது the person can even die. ஸோ அதனால் blood groups செக் பண்ணாமல் என்றைக்குமே வந்து we cannot go for blood transfusions. ஓகே, ஸோ அதே மாதிரி யார் டொனேட் பண்ணலாம், யாருக்கு டொனேட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அதே ஆன்டிஜன் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் டொனேட் பண்ணலாம். பட் O குரூப்புக்கு ஆன்டிஜனே கிடையாது அப்படிங்கிறதுனால தாராளமாக யாருக்கு வேணால் டொனேட் பண்ணலாம். ஓகே, ரெசிபியண்ட்டாக இருக்கிற ஏபிக்கு ரெண்டு ஆன்டிஜனுமே இருக்கிறதுனால ஆன்டிபாடியே இல்லை. ஸோ யார் உள்ளே வந்தாலுமே அவனுக்கு there is no coagulation that will come. Okay, so they are universal recipients. Understood பசங்களா? Now RH-க்கும் it is the same thing. Surface-ல RH antigen இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். 80% of people are positive. So suppose positive people நெகட்டிவ்க்கு blood கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் again antibodies will develop and போட்டு தெளிஃபை. Okay, yes Dilip, so sometimes what happens is there are corrective measures. சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ we have technologies that can help us to ensure that இந்த மாதிரி transfusions will be safe. Okay பசங்களா, is it clear? Is it clear? Okay, now if you see RH incompatibility in pregnancy, ஒருவேளை அம்மா வந்து RH நெகட்டிவாக இருந்து பேபி வந்து RH பாசிட்டிவாக இருந்தாங்க because the father is positive. If at all the mother is negative and child is positive, என்ன ஆகும்? First pregnancy will go on smoothly. பட் டெலிவரி அப்போ இந்த பேபியோட பிளட் வந்து அம்மா எக்ஸ்போஸ் ஆகிறப்ப what will happen? Antibodies will generate. Okay, so Dilip, Kazama, yeah, I'm coming to that. Okay, so here if you see ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து அம்மா நெகட்டிவாக இருக்கிறப்ப டியூரிங் டெலிவரி அந்த பேபியோட பிளட் காண்டாக்டில் வரப்போ ஆன்டிபாடிஸ் வந்து வில் பி ஜெனரேட்டட். நான் இந்த ஒரு ஆன்டிபாடிஸ் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி வரப்போ இஃப் த சைல்டு இஸ் ஆல்சோ RH பாசிட்டிவ், இந்த ஒரு மதர்ஸ் ஆன்டிபாடிஸ் வில் கோ அண்ட் கில் த fetus. Okay, sometimes fetal death வந்து extreme caseனு வச்சுக்கிட்டா கூட mild casesல severe anemia and jaundice will happen in the baby. Okay, so this is called as erythroblastosis fetalis.
கிளியர் பசங்களா? இந்த ஒரு கண்டிஷனில் வந்து RH அம்மா, அதாவது RH நெகட்டிவாக இருக்கிற அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமே anti-RH ஆன்டிபாடிஸை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் நடக்காது. Now if amma is positive, child is negative, there is no problem at all because child will be born. After that, even if childோட blood வந்து அம்மாவோட காண்டாக்டில் வந்தால் கூட அம்மாவுக்கு தான் ஆன்டிஜன் இருக்கே, அவனுக்கு ஆன்டிஜன் இல்லாட்டி என்ன, இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. ஓகே, ஸோ நத்திங் வில் ஹேப்பன் கசாமா. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஆல் ரைட். ஸோ இந்த ஒரு concept is very important. Erythroblastosis fetalis regarding NEET questions have appeared many times. Is that clear? Abhi, Kazama, Archana, Dilip, all clear? Alright, so just a reminder pasangla, நம்ம online crash course March 26th லேந்து ஆரம்பிக்குது. So just 6,000 rupeesல you're going to get so many benefits pasangla. உங்களோட NEET examக்கு டெஃபினட்டாக இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து will be very helpful. அதை விட ஒரு நல்ல ஸ்டடி என்வாயர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் கிராஷ் கோர்சஸ் ஆரம்பிக்க போகுது. Now எல்லா ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பசங்களுக்கும் ஆன்லைன் கிராஷோட ஆக்சஸ் இஸ் ஃப்ரீ. ஓகே, அண்ட் இதோட சேர்ந்து டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, அண்ட் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் கோச்சிங் கோயம்புத்தூர் கேம்பஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து 10 நாள் ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறமா சூப்பரான ஸ்காலர்ஷிப்ஸோட கூட நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஃபினட்டாக நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸை டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். ஓகே பசங்களா? everyone, and government school பசங்களுக்கு நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸுக்கான சூப்பர் ஸ்காலர்ஷிப் சென்டர்ஸில் காத்துட்ருக்கு. ஸோ எந்த சென்டராக இருந்தாலும் நீங்கள் டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர், திருச்சி ஆர் திருநெல்வேலி கேம்பஸுக்கு நீங்கள் போய் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் திலீப், கண்டிப்பாக, பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கோ தேர் அண்ட் செக். ஓகே, ஆல்ரைட். அண்ட் உங்கள் நோட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி ஸ்கேன் திஸ் அண்ட் என்டர் ஸோ தட் நான் யூஸ் பண்ணுற பிபிடி இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த குரூப்பில் இட் வில் பி அவைலபிள் அண்ட் இட்ஸ் ஈஸிலி ஆக்சசிபிள். நோட்டிஃபிகேஷன்ஸ் டக்குன்னு வந்துடும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் த நோட்ஸ். கிளியர் பசங்களா? ஷால் வி கண்டினியூ வித் கோஆகுலேஷன்? ரைட். ஸோ வென் யூ லுக் அட் கோஆகுலேஷன் ஆஃப் பிளட், பர்பஸ் ஆஃப் கிளாட்டிங் என்னது? நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சு, ஏதாவது ஒரு ட்ராமா ஆச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸசிவ் பிளட் லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் வந்து பிளட் இஸ் கோயிங் டு clot to stop the bleeding. Okay, now formation of this blood clot எல்லாருமே எங்கேயாச்சும் போய் மோதிட்டு இருப்பீங்கல்ல, அப்போ அந்த ஒரு இடத்துல you all can find a clot. அந்த கிளாட்டுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஃபைப்ரின் த்ரெட்ஸ் வந்து இஸ் நெசசரி. ஸோ அது வந்து அப்படியே அங்கே வந்து ஒரு ட்ராப் ஃபார்ம் பண்ணி பிளட் இன்னும் வெளியே லாஸ் ஆகாமல் பார்த்துக்குது. தட் இஸ் வாட் இஸ் த பிளட் கிளாட். அது எப்படி நடக்குதுங்கிறது தான் வில் பி சீயிங் நவ். சரியா ஆதி? யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்கேன் த QR code and join the WhatsApp community. You will be able to access all the PDFs. Okay? ரைட். ஸோ இந்த ஒரு பிளட் கிளாட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அடிப்பட்ட உடனேயே வந்து அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் வந்து கூப்பிட்றா அவனை அப்படின்னு சொல்லி த fibrinogen அப்படிங்கிறது will be converted to fibrin. Now how does this the process take place? எப்படி இந்த coagulation cascade நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான clotting factors வந்து ஒரு இடத்துல குவியும் பொழுது thrombokinase அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து will be released. ஸோ ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிறது த்ராம்பினா மாறிடும் இந்த ஒரு த்ராம்போகைனேஸ் என்சைமை யூஸ் பண்ணி. ஓகே, இஸ் இட் கிளியர்? கசாமா, streptokinase and thrombokinase, thrombocytes are platelets, so thrombokinase is involved in clotting. You can remember like that. Okay,
Is it clear? So firstly what is happening, நம்மளோட எங்கயாவது அடிபட்ட உடனே the place there starts getting inflamed. அப்போ நிறைய செல்ஸ் அந்த இடத்துல வந்து என்னோட நிறைய clotting factors வந்து thrombokinase எழுப்பி விட்டுரும். நான் இந்த த்ராம்போகைனேஸ் வந்து ப்ரோத்ராம்பின் அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு புரோட்டீனை த்ராம்பின் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடும். நான் இந்த த்ராம்பின் வந்து என்ன பண்ணும், ஃபைப்ரினோஜனை போய் ஃபைப்ரினாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபைப்ரினாக கன்வெர்ட் பண்ணதும் இந்த ஃபைப்ரின் வந்து இஸ் கோயிங் டு பி த த்ரெட் லைக் ப்ரோட்டீன்ஸ் தட் வில் ஃபார்ம் த நெட்வொர்க். Okay, Adi, I will check with the team and I will make sure that the PDF is there. Okay. All right. I think you would have joined the Telegram community, Adi. You have to join the WhatsApp community. Na kudutha QR code use panni, you have to join the WhatsApp community. Okay. Please do that. Okay. Is it clear? So, clotting factors will elipivitify the thrombokinase. Thrombokinase will evoke the prothrombin into thrombin. Thrombin will convert the fibrinogen to fibrin. Understood? So once that happens, namakku vandu enago clearly fibrin vandu will form the network and it will help in forming the clot. Okay, so platelets and tissues வந்து என்ன பண்ணுது, platelets தான் வந்து are the cells that will stop the clotting. Okay, now இந்த damaged tissues எல்லாம் தான் அந்த first clotting factor release பண்ணி it is going to wake up the thrombokinase. So then it will be easier for the platelets and the tissues to initiate the clotting mechanism. சரியா? Now calcium ions வந்து இங்க ரொம்ப important because clotting factors எழுப்பி விட போறது இந்த calcium ions தான். ஓகே, அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு கன்வர்ஷனுக்குமே வந்து இந்த ஒரு கோஆகுலேஷன் ப்ராசஸில் கால்சியம் அயன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, கிளியர்? இஸ் தட் ஓகே பசங்களா? எவ்ரி ஒன்? எனி கொஸ்டின்ஸ் so far? Any questions with regards to blood? Very good. Dilip, Kazama, Archana, Abhi. Very good. Superb. Okay. Now coming to the next body fluid which is lymph. Okay. So என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட blood எல்லாமே என்ன ஆகுது, ஏர்ட்டா வழியாக ஆர்ட்ரீஸாக பிரான்ச் ஆகி ஆர்டரியோல்ஸாக வந்து அது கேப்பிலரியாக குட்டி குட்டியாக வந்து அது கேப்பிலரிஸ் திருப்பி வெனியூல்ஸ் ஆகி வெயின்ஸ் ஆகி வெனகேவாவாகி நம்மளோட ஹார்ட்டில் ஜாயின் ஆகுது இல்லையா. நவ் இஃப் யூ see this particular capillaries, they are so tiny that அங்கே blood போகும்பொழுது ஒரு சில fluid வந்து அங்கேயே ooze out ஆகுது. Okay, it is oozing into the interstitial fluid. So in the interstitial tissue இடத்துல ooze out ஆகிற fluid நான் ஒரு சேனலாக எடுத்துகிட்டு போய் திருப்பி ஹார்ட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். ஓகே, ஸோ இந்த ஒரு ooze out ஆகிற fluid தான் is my lymph. Is that clear everyone? So இந்த lymph வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் is going to fundamentally function into particularly வந்து is going to take all the nutrients, ஒரு சில gases, ஒரு சில waste எல்லாமே எடுத்துட்டு is going to go back to the heart. Nothing else. Understood? So இந்த ஒரு tissue fluidலேருந்து ooze ஆகிற இந்த இதை ஒரு system of vessels வந்து connect பண்ணி it will take it back to the veins. Okay, so இதுதான் நம்மளோட lymphatic system. So lymphல என்ன இருக்குது அப்படின்னா மெயினாக lymphocytes தான் இருக்குது. So mainly immune responseக்கு எல்லாமே இந்த lymph is very very important. அதை தவிர ஒரு சில nutrients, hormones, waste இதெல்லாம் அப்படி அப்படியே ooze out ஆகும்போது வெளியில் அதுவும் சேர்ந்து ooze out ஆச்சு அப்படின்னா அந்த lymph அப்படிங்கிற fluid தான் வந்து இந்த lymphatic vesselsல is going to transport. and அது மட்டும் இல்லாமல் intestineல fat absorption இருக்கு இல்லையா, ஸோ அந்த fat absorptionமே வந்து இந்த lacteals தான் வந்து lymphuக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். ஓகே, lymph nodes வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் they are these junctions. அங்கங்கே நம்ம lymphatic systemல வந்து அங்கங்கே எங்கே இந்த செல்ஸ் எல்லாம் குரூப்பாக இருக்குமோ ஆர் நம்ம டிஃபென்ஸ்க்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி இந்த அங்கங்கே நோட்ஸ் வில் பி present for defense. சரியா?
Is it clear? So now coming to the circulatory pathways. எப்படி வந்து நம்ம blood circulate ஆகுது அப்படின்னு சொன்னா animal kingdomலயே I told you some animals have open circulatory system, some have closed circulatory system இல்லையா? So இந்த ஒரு open circulatory systemல வந்து blood வந்து heart வழியா is pumped into a swimming pool. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இட் இஸ் பேதிங் ஆல் தி ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ அங்கேருந்து பிளட் வந்து திருப்பி ஹார்ட்டுக்குள்ளே வந்து இட் இஸ் பம்ப். ஸோ வெசல்ஸ் இங்கே கிடையாது. தட் இஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். வேறஸ் ப்ராப்பராக க்ளோஸ் நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸில் பிளட் சர்க்குலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தட் வி கால் ஆஸ் அ க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். Is that clear? Yes. So open and closed circulatory system ரெண்டு இருக்கு. Now closed circulatory systemல the main circulating or the pumping organ is the heart. Now heart வந்து ஃபிஷ்ஷஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸில் 2 சேம்பர்டாக இருந்துச்சு, ஆம்ஃபிபியன் அண்ட் ரெப்டைல்ஸில் வந்து 3 சேம்பர்டாக இருந்துச்சு, crocodileல மட்டும்தான் 4, பட் மிச்சபடி 3 சேம்பர்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் crocodiles அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வரும்பொழுது ப்ராப்பராக 4 சேம்பர்ட் ஹார்ட், அதாவது 2 ஏட்ரியா 2 வென்ட்ரிக்கிள் கிளியர் கட்டாக நம்ம ஹார்ட்டில் இருந்துச்சு. நான் 2 சேம்பர் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப deoxygenated blood மட்டும்தான் வந்து was passing through the heart. So we called them as the venous heart. ஓகே, நான் அதுக்கப்புறம் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸில் வந்து டீஆக்சிஜனேட்டட் ஒரு ஏட்ரியம்க்கு ஆக்சிஜனேட்டட் ஒரு ஏட்ரியம்க்கு வந்துச்சு. பட் ஒரு வென்ட்ரிக்கல் இருந்ததுனால எனிவே மிக்சிங் ஹேப்பன். ஸோ இன்கம்ப்ளீட்டான டபுள் சர்க்குலேஷன் வாஸ் தேர். பட் தென் 4 சேம்பர்ஸ் இருக்கிற பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஆக்சிஜனேட்டட் பிளட் போகிறதுக்கு ஒரு பாத்வே, டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகிறதுக்கு ஒரு பாத்வேன்னு சொல்லி தெர் இஸ் நோ மிக்சிங் ஆஃப் த பிளட். ஸோ இந்த மாதிரியான சர்க்குலேஷனை we call as complete double circulation. Is it clear? So ப்ராப்பரான டபுள் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால டிஷ்யூஸ்க்கு எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மெட்டபாலிக் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எஸ்பெஷலி பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் வந்து we are warm blooded animals இல்லையா? So for our metabolic rates this is very useful. Is it clear? So when you look at the human circulatory system, namakku vande we have a heart, we have blood vessels and we have blood. So if you look at the heart, now always vande I tell my students to remember this box. Okay, so remember this box: right auricle, left auricle, right ventricle and the left ventricle. Okay, so let me make this slightly bigger so that it's easier for you all to see. Okay, so here you have right auricle, left auricle, right ventricle, left ventricle. Okay, so எல்லா இடத்துல இருந்தும் deoxygenated blood வந்து will come into the vena cava. Okay, so vena cavaலே superior and inferior vena cava இருக்கு. Vena cava வழியா the deoxygenated blood will come and pour into the right auricle. Now right auricle இருந்து right ventricleக்கு blood will pass and right ventricle இருந்து pulmonary artery வழியாக deoxygenated blood will go to the lungs. It will get oxygenated and it will come to the left auricle through the pulmonary vein. Clear? Is it clear? So right auricle la vena cava வந்து கொடுத்த அப்புறம் right auricle இருந்து right ventricle க்கு இந்த deoxygenated blood will go and right ventricle இருந்து pulmonary artery வழியா அது lungs க்கு போய் deoxygenate ஆயிட்டு left auricle க்கு வந்து join ஆகுது pulmonary vein வழியாக. Okay, now இந்த pulmonary vein வழியா வந்த இந்த deoxygenated blood left auricle இருந்து left ventricle க்கு வந்து இங்க இருந்து what is going to happen? It is going to come to the aorta and go to all the body tissues and come back and join into the vena cava. Understood? Clear? So coming back to the structure of the heart, எங்க இது இருக்கு? Between the lungs இருக்கு, slightly left பக்கம் சாஞ்சா மாதிரி இருக்கு. But heart எங்க இருக்கு? நடுவுல இருக்கு.
heart leftல இல்ல. Okay, just the left பக்கமா சாஞ்சா மாதிரி இருக்கே தவிர the lung is present in the center. I mean the heart is present in the center of the lungs. Okay, now in the heart சுத்தியும் there is a wrapping cover which is nothing but your pericardium. Okay, now in the pericardium க்கு நடுவுல there is a pericardial fluid, so same thing நமக்கு ஒரு protection காக வேண்டி this is going to function. 4 chambers இருக்கு, 2 auricles, 2 ventricles. I've already told you that. Now when you look at the valves of the heart here, so in the heart குள்ள 2 auricles யும் பிரிக்கிறதுக்கு I have an interauricular septa. Okay, then interventricular septa. Okay, that is going to divide the auricles and the ventricles. And in the 2 auricle-க்கும் ventricle-க்கும் நடுவுல இருக்கிற இடத்துல வந்து I have the auriculoventricular septa. Okay, now இந்த ஒரு septaல what is this septa? It is dividing the heart, correct? So right auricle, left auricle, right ventricle, left ventricle. Adha pirikkirathukku we have interauricular septa, interventricular septa, and we have the auriculoventricular septa, correct? Respiration, systemic and pulmonary, I'll explain again, don't worry. Okay, I just gave you an outer or a view using the box diagram. I'll explain that again, don't worry. So இந்த ஒரு septa வந்து is going to purify all the 4 chambers. Now முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த right, so if you write 1 2 3, the 3 எந்த பக்கம் இருக்கு? இது right side, இது left side இல்லையா? When you are writing 1 2 3 ன்றப்ப 3 right கை பக்கம் இருக்கு, 2 left கை பக்கம் இருக்கு. So right and right auricle and ventricle க்கு நடுவுல தான் we have the tricuspid valve. Left auricle and ventricle க்கு நடுவுல we have the bicuspid valve. Okay, and இந்த பக்கத்துல 2 இடத்துலயும் we have semilunar valves. எதுக்கு மேம் இந்த valves? நான் அமுக்கி அதை வந்து ட்ரெயின் பண்ணும்போது I should make sure that என்னுடைய blood வந்து திருப்பியும் மேலே போயிடக்கூடாது. அதுக்காக வேண்டி to prevent any backflow of blood எனக்கு வந்து இந்த valves are going to protect. Is it clear? So septa will divide the valves and valves are present for the one-way blood flow. Is it clear to all of you? Everyone? Now bicuspid valve nu சொல்லும்போது ரெண்டு different பேர் இருக்கிறதுக்கு bicuspid or mitral valve அப்படின்னு சொல்லலாம். Okay? Is that clear? Right. So now coming to the musculature and the nodal tissue. Musculature வந்து definitely cardiac muscles. Okay, so cardiac muscles, நம்ம muscles படிக்கும்போது you know that it is a special kind of muscles present in the heart. Now how the conduction is going to happen? Again, go back to the box diagram. So this is my right auricle, left auricle, right ventricle, left ventricle. So here I have SA node that is present corner of the right atrium la I have the SA node. So in the sinoatrial node da will start an impulse. Okay, so in the impulse வந்து வந்த உடனே auricles will contract. Okay, will squeeze. Now இந்த ஒரு signal வந்து right auricle இருந்து இந்த பக்கம் ஒரு AV நோடுக்கு it will come, atrioventricular node. Okay, lower right end of the right septum ல வந்து you can find this. Okay, so இந்த ஒரு நோடுக்கு வந்த அப்புறமா இங்க வந்து ஒரு பண்டலா சிக்னல் வந்து டிராவல் ஆகும். எப்படி? atrioventricular septum வழியாக it will go. Okay, so இந்த septum வழியா டிராவல் ஆறது தான் வந்து I will call. Was there a kutti lag pasangla? I'm so sorry. Now are you all able to see me? Okay. So SA node லேருந்து AV node and AV node லேருந்து ஒரு AV bundleக்கு என்னோட இந்த ஒரு சிக்னல் வந்து transmit ஆகும். Is it clear? Ma'am, there is a lag. Okay, I also don't know why there is a lag. Okay, I think now fine pasangla everyone? Okay. Right, so இந்த ஒரு AV நோட்ல இருந்து AV bundle வழியா என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்க வந்து it is going to branch as the left and right branches. And இந்த branch வந்து குட்டி குட்டி ஃபைபர்ஸா entire ventricle-க்கு சிக்னல் கொடுக்கும், which is called as the Purkinje fibers. Okay?
I know someone is doing black magic. வெச்சிட்டானுங்களா சூனியத்தை? Okay? Right. So, SAN lerundu AV node lerundu AV bundle lerundu Purkinje fibers. That is how the entire musculature is going to transmit the electrical signals from the heart. Is it clear, everyone? Is it clear to all of you? So, on the pacemaker என்னோடைய sino-arterial node. இதுதான் வந்து is going to generate the action potential and இந்த ஒரு action potential தான் entire heartக்கு convey ஆக போகுது. So, என்னோட SAN வந்து சிக்னல் கொடுத்த உடனே auricles will contract. SAN AV நோடுக்கு போய் AV bundle வழியா என்னோட Purkinje fibersக்கெல்லாம் போன உடனே அப்போ ventricles will contract. ஓகே திலீப் Purkinje ஃபைபர்ஸ்ங்கிறது இந்த AV bundle வந்துச்சு இல்லையா, இது வந்து வென்ட்ரிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே இட் இஸ் கோயிங் டு கனெக்ட். குட்டி குட்டி ஃபைபர்ஸா என்டையர் வென்ட்ரிக்கலுக்கு சிக்னல் கொடுக்க போகுது. தட் இஸ் மை Purkinje ஃபைபர்ஸ். ஓகே, இந்த AV பண்டலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, which is bundle of His. சரியா? ஸோ நார்மலாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 72 பீட்ஸ் வந்து இஸ் தேர் பிகாஸ் 72 சிக்னல்ஸ் இந்த SAN வந்து இஸ் கோயிங் டு கிவ். ஓகே, ஸோ இந்த ஒரு என்டையர் சைக்கிள் ஆஃப் ஆரிக்கிள்ஸ் வில் கான்ட்ராக்ட், வென்ட்ரிக்கிள்ஸ் வில் கான்ட்ராக்ட் அண்ட் தென் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கண்டினியூவஸ் பிளட் சர்க்குலேஷனுக்கு இந்த ஒரு ரிப்பீட்டட் சைக்கிள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படிங்கிறது எல்லாருமே ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. Okay, so that's starting. Yes, Kazama, very good. One cycle is one heartbeat. That's correct. Okay, so what is this cycle? First, everybody is relaxed. Okay, that's first. எல்லாரும் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா என்னோட ஏட்ரியல் சிஸ்டோல் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ SAN வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், என்டையர் ஆரிக்கிள்ஸ் வில் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் நடக்கும்போது வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ஒரு 30% எக்ஸ்ட்ராவா, ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு 70% ஃபில் ஆயிரும் அது, ஏன்னா எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ரா 30% வந்து இந்த ஆரிக்கிள்ஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ண உடனே என்டையர் blood வந்து வில் கோ இன் டு த வென்ட்ரிக்கல்ஸ். Okay, I always start with the atrial systole because it's easy to understand. Okay, so once contraction of the atria happens, next வந்து என்ன ஆகும், இது வரைக்கும் atrium contact ஆகும்போது என்னோட bi and tricuspid valves வந்து ஓப்பனாக தான் இருந்தது, blood உள்ள போகிறதுக்காக வேண்டி. நான் இப்போ வந்து வென்ட்ரிக்கல்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்குவீஸ். என்னோட AV நோட்லேருந்து AV பண்டலுக்கு வந்து Purkinje ஃபைபர்ஸ் வழியாக வென்ட்ரிக்கல்ஸ்க்கு சிக்னல்ஸ் வந்த உடனே வென்ட்ரிக்கல் வந்து இப்போ கான்ட்ராக்ட் ஆகும். நான் இவன் அமுக்கும் பொழுது blood மேலே போயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த 2 வால்வ்ஸ் பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து வில் க்ளோஸ். இதை க்ளோஸ் பண்ண உடனே கீழே செமிலியூனார் வால்வ்ஸ் வில் ஓப்பன் அண்ட் வென்ட்ரிக்கல் ஸ்குவீஸ் பண்ண உடனே blood will go into the aorta and the pulmonary artery. Understood? After that இந்த ஒரு ventricles will relax. இது ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், திருப்பி இது ரிலாக்ஸ் ஆச்சுன்னா blood திருப்பி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுனால செமிலியூனார் வால்வ்ஸ் will close, AV valves will open. Understood? Is that clear, everyone? So once இந்த ஒரு diastole ஆகி ரிலாக்ஸ் ஆயாச்சுன்னா by that time மேலே இருக்கிற auricles also would have relaxed. ஸோ 4 பேரும் ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் ஜாயிண்ட் diastole undergo பண்ணுவாங்க. மறுபடியும் arterial systole will happen, ventricular systole will happen and then the ventricular diastole will happen. Is it clear பசங்களா? Any doubts? So ஒவ்வொரு சைக்கிளுக்கும் roughly 0.8 செகண்ட்ஸ் 0.8 செகண்ட்ஸில் தான் இந்த ஒரு என்டையர் சைக்கிள் நடக்குது. ஸோ 72 தடவை இந்த ஒரு சைக்கிள் வில் ஹேப்பன் பர் மினிட். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பம்ப்லேயுமே வந்து ஒவ்வொரு சைக்கிள்லேயும் எவ்வளோ blood வெளியே வருது அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ரோக் வால்யூம், which is roughly 70 ml. ஓகே, கார்டியக் அவுட்புட்டுங்கிறது ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ blood நான் பம்ப் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ blood மல்டிப்ளைடு பை எத்தனை சைக்கிள். ஸோ கிட்டத்தட்ட 5 லிட்டர் blood வந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பாடியில் பம்ப் பண்ணுறோம். ஓகே, அண்ட் யூஸ்வலாகவே அத்லீட்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரோக் வால்யூமும் கார்டியக் அவுட்புட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பிகாஸ் தே கீப் wanting more energy and they are running and all that. No, ஸோ அதனால அவங்களோட ஹார்ட் எஃபிஷியன்சி வந்து will be a little more higher. Clear?
Yeah, I know, Abhi. It's such a fantastic thing, no, to study all of this. Yeah, so now காதில் சத்தம் வச்சு ஸ்டெடஸ்கோப்பை வச்சு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் we all know heart வந்து லப் டப்னு சவுண்டு பண்ணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் லப் அண்ட் டப்? லப் அப்படிங்கிறது வந்து இஸ் த க்ளோசிங் ஆஃப் த ட்ரை அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் டப் விச் இஸ் த செமிலியூனார் வால்வ்ஸ். ஸோ இந்த லப் டப் சவுண்டை வச்சு தான் ஆஸ் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் நீங்கள் வந்து ஹார்ட்டோட கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, is that okay, everyone? Yes. So now if you see pasangla, I think there is a lag again. Better? Now I think it's better. Okay, right. So pasangla, if you see here in the oru okay, one second. Okay, right. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா we are now having the electrocardiograph. So what is ECG? இந்த ஒரு atrial systole and ventricular systole and diastole நம்ம இந்த electrical impulse போகுது இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது or அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த ECG. ஓகே, ஸோ இந்த ஒரு ECG வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் நம்ம காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே பசங்களா, நான் எப்படி இசிஜியை நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ரிஸ்டில் அண்ட் ஆங்கிள்ஸில் லீட்ஸை ஒட்டி வி வில் டிடெக்ட் த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் பண்ணும்போது ஏட்ரியல் டீபோலரைசேஷன், when atrials are contracting ஒரு சின்ன வேவ் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், வென்ட்ரிக்கல் ஸ்குவீஸ் ஆகும்பொழுது அப்போ நல்ல ஒரு பெரிய பீக் வரும் which we call as the QRS complex. ஓகே, நான் இந்த டைம்லேயே ஏட்ரியம் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும், ரீபோலரைசேஷன் ஆகிடும். ஸோ அது வந்து தனியாக ஒரு வேவாக நமக்கு தெரியாது. நான் இந்த ஒரு வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் முடிஞ்ச அப்புறமா வென்ட்ரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆகி ரீபோலரைஸ் ஆகும்பொழுது ஒரு டி வேவ் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ கிளியராக வந்து இந்த மாதிரி பி வேவ், QRS காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஒரு டி வேவ் அப்படின்ற மாதிரியான ஒரு பீக்ஸ் வந்து வில் பி ஏபிள் டு see on the ECG. Is it clear பசங்களா, everyone? Okay, is that clear? Superb. So இந்த ஒரு ECG-யை பேஸ் பண்ணி நிறைய கெமிக்கல் டயக்னாசிஸ் we can make பசங்களா. ஸோ அகெயின் 24ல் வந்த ஒரு கொஸ்டின் இது. ECG டயக்ராமில் P வேவ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? Isn't it very simple? Okay, so கசாமா electrocardiogram அப்படிங்கிறது is the process, electrocardiograph அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற அந்த print, அந்த patterns தான் we call as an electrocardiograph. ஸோ இந்த டெக்னிக்கு பேர் electrocardiogram. ஓகே கசாமா, clear? Okay. So here, yes, very good. Archana, Abhi, Suresh, Dilip, Kazama, everybody is right. Depolarization of the atria, very simple, straightforward answer, is it not? So that's all is your ECG. Okay, now again 22 la keta oru romba important ana kelvi pasangla. Which one of the following statements is correct in the 4 statement la? Go on, tell me what's the right answer here. What is the right answer here? Which is the right answer? Which is the right answer? C. C தான் கரெக்டா? ஏட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது ஏவி வால்வ்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி திலீப் அண்ட் அர்ச்சனா பிளட் அடுத்த இதுக்கு போகும்? அடுத்தது சுரேஷ், ஏட்ரியோ வென்ட்ரிக்கல் நோடா ஏட்ரியல் கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது, சான் தானே ஸ்டார்ட் பண்ணுது, அப்போ அது தப்பு தானே? ஐ ஏன் பி அண்ட் சி? நோ, சி when ventricular pressure is increasing, seminular valves will open. So this statement is wrong. Sanda will generate action potential. So this is also wrong.
bicuspid and tricuspid wall close ஆச்சுன்னா எப்படி ஏட்ரியம் ஸ்குவீஸ் ஆகும்போது blood உள்ள வரும்? So that is also wrong. blood வந்து joint diastole அப்ப எல்லாருமே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. vena cava and pulmonary vein வர blood வந்து ஃப்ரீயா ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு ஜாலியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அதனால 4 is the right option. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை அப்போ நான் 4ன்னு ஆன்சர் சொல்கிறீங்க எல்லாரும். So 4 is the right answer. I know Suresh. அவசரப்பட்டுட்டேன் மேம், இதுதான் எக்ஸாம் முடிஞ்சோம் எல்லாரும் சொல்கிறீங்க. So don't do that. Read all the options, think and then give the answer. Okay? Alright. So in the ECG ஏன் important? Because in the P wave, in the QRS complex இதெல்லாம் வச்சு ஹார்ட் ரேட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு நார்மல் பேட்டர்ன் இல்லை அப்படின்றப்ப ஒரு சில அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். லைக் ஏரித்மியா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா, ஏதாவது கார்டியாக் டிஸார்டர் இருக்காங்கிறத இந்த ECGயை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். Okay, now coming to the double circulation. I will teach you this with the dabba diagram one more time. So in the dabba diagram what can we see? Right auricle, left auricle, right ventricle and the left ventricle. So what is happening? First வந்து vena cava will bring the deoxygenated blood to the right auricle. In the right auricle இருந்து the blood will come into the right ventricle. அதிலிருந்து பல்மோனரி ஆர்டரி வழியாக என்னோட blood போய் லங்ஸில் போய் டீஆக்சிஜனேட் blood ஆக்சிஜனேட் ஆகிட்டு it will come to the left auricle through the pulmonary vein. Okay. Now இந்த பல்மோனரி வெயினில் கொண்டு வர ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஆரிக்கிள்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து இது ஏஓர்டா வழியாக எல்லா பாடி டிஷ்யூக்கும் போயிட்டு it will come back to the vena cava, bringing the deoxygenated blood. Clear? This is how double circulation is taking place. Now இதை கொண்டு போயிட்டு கொண்டு வரதெல்லாம் யாரு? எல்லாமே நம்மளோட blood vessels இல்லையா? So we have arteries and we have veins. இந்த ஒவ்வொரு artery and veinலையுமே வந்து பார்த்தீங்கன்னா innermost ஒரு squamous epithelium இருக்கும், நடுவில் ஒரு smooth muscle layer இருக்கும் and லாஸ்ட்டாக ஒரு fibrous connective tissue இருக்கும், which we call as tunica intima, tunica media and tunica externa. ஓகே, ஸோ இதில் இருக்கிறதுலையே தின்னாக இருக்கிறது வந்து யார்? இந்த உள்மோஸ்ட் லேயர். அண்ட் வெயின்ஸ் தான் வந்து இஸ் ஹேவிங் அ தின்னான ஸ்மூத் மசில் கம்பேர்ட் டு ஆர்டரிஸ். ஓகே, ஆர்டரிஸ்க்கு வந்து தேர் வில் பி அ குண்டு ஸ்மூத் மசில் லேயர், வெரஸ் வெயின்ஸுக்கு இட் வில் பி வெரி வெரி தின். கிளியர் பசங்களா? ஸோ பல்மோனரி சர்க்குலேஷனுங்கிறது இங்கே பாருங்கள், ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து என்னோட லங்ஸுக்கு போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வர்றது தான் என்னுடைய பல்மோனரி சர்க்குலேஷன். வேரஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷனுங்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பாடிக்கு போயிட்டு அப்படியே ரைட் ஆரிக்கிளுக்கு என்னோட டிஆக்சிஜனேட்டட் பிளட் வர்றது தான் வந்து இஸ் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஓகே, you want to take a screenshot of the diagram, you can take, no problem. Okay, is that clear everyone? Clear to all of you? Yes? Okay. So இந்த ஒரு pulmonary circulation தனியா நடக்குது, transporting deoxygenated blood to the lung, getting oxygenated, coming back to the heart. Systemic circulation தனியா நடக்குது, oxygenated blood going to the body, becoming deoxygenated, coming to the right side. So எங்கேயுமே there is no mixing of the blood of the oxygenated and deoxygenated. So clearly இதுதான் பசங்களா double circulation involving pulmonary circulation and systemic circulation. Is that clear? Clear to all of you? So now if you look at the structure of veins and arteries, arteryக்கு பாருங்க smooth muscle குண்டா இருக்கு, ஸோ நடுவில் இருக்கிற ஹோல் lumen வந்து குட்டியாக இருக்கும். whereas vein-க்கு வந்து smooth muscle குட்டியாக இருக்கு, ஸோ நடுவில் இருக்கிற lumen வந்து இஸ் big. ஸோ அதுதான் ஆர்டரி அண்ட் வெயின்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் வெயின்ஸில் வால்வ்ஸ் இருக்கும், பிகாஸ் திருப்பி வீட்டுக்கு போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ப்ளே கிரவுண்ட்லேருந்து. ஸோ அதனால் போகும்போது திருப்பி பிளாக் ஃப்ளோ ஆகிடக்கூடாதுங்கிறதுனால வால்வ்ஸ் இருக்கும் வெயின்ஸில். பட் ஆர்டரியில் வெயின்ஸ் எதுவுமே இருக்காது.
சரியா பசங்களா? Now there are special circulatory systems, rightly like I can see in the comment section. Hepatic portal system is present. So இது வந்து லிவருக்கும் இன்டெஸ்டைனுக்கும் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு கனெக்ஷன். ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்கும் நம்ம லிவருக்கும் இருக்கிற ஒரு போர்ட்டல் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறமா தான் இட் வில் என்டர் இன் டு த சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஓகே, ஸோ அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் தான் இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். அண்ட் கொரோனரி சர்க்குலேஷன் வந்து ஊருக்கெல்லாம் சோறு போடுற ஹார்ட்டுக்கு யாரும் சோறு போடுவா? ஸோ அதுதான் வந்து கொரோனரி சர்க்குலேஷன். ஓகே, ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கார்டியாக் மசிலுக்கு கொடுத்துட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி வி ஹாவ் திஸ் ஸ்பெஷல் கொரோனரி சிஸ்டம். ஓகே, அண்ட் ஆல்சோ யார் கண்ட்ரோல் பண்ணுறா நம்மளோட ஹார்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஆனாலுமே நம்மளோட ஹார்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் இருந்தாலுமே பிரெயின் வந்து will obviously keep a control. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட சிஸ்டமிக் sympathetic and the parasympathetic nervous system. ஸோ சிம்பத்தட்டிக்னா உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி போய் சண்டைக்கு நின்னோம் அப்படின்னு சொன்னால் கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி அது எல்லாமே பிரெயின் கொடுக்குற சிக்னல் படி ஹார்ட் கேட்டு தான் ஆகணும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணி ஆக்ஷன் பொட்டென்ஷியலை குறைச்சி கார்டியாக் அவுட்புட்டை குறைச்சி கொஞ்சம் காம் ஆகுப்பா அப்படிங்கிற சிக்னலையும் பிரெயின் கொடுக்கும்போது ஹார்ட் அதையும் சொல்கிற பேச்சு கேட்டு தான் ஆகணும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஃபங்க்ஷனை மாடுலேட் பண்ணுறதுக்கு மெடுலா ஆப்லாங்கேட்டா ஆல்சோ ஹேஸ் சம் ஸ்பெஷல் சென்டர்ஸ் இன் த பிரெயின். Clear? Yes, very good Kazama. Sympathetic will increase, parasympathetic will decrease everything. சரியா? Now myogenic control நான் சொன்ன மாதிரி என்ன பிரெயின் சொன்னாலும் ஹார்ட்டுக்குன்னு அதோடைய ஓன் ஆக்டிவிட்டி இருக்குது. இட் ஹேஸ் இட்ஸ் நோடல் டிஷ்யூ, அதுவே இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கும், அதுவே எல்லாமே பண்ணிக்கும். Now hormones also will affect the heart. So adrenaline, noradrenaline மாதிரியான விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக it will function to change the heart rate, to increase the pressure, to increase the output. எல்லாமே the hormones are also going to function. So அதுக்கு if you remember ANF is a very important hormone released by the heart to decrease the pressure. If ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு blood pressure அப்படின்னா ஹார்ட்டே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது. Is it clear? Clear pasangla? Now the last part of the chapter, last part of the class today is the disorders of the circulatory system. So first thing, ratta kodippu, adavudhu summa irukra 120/80 அப்படிங்கிற systolic diastolic pressure நம்ம 140/90 க்கு மேல ஏத்தி விட்டு எல்லாத்துக்கும் ரத்தம் கொந்தளிச்சது அப்படின்னு சொன்னா that's called as hypertension. So hypertensionனால pressure ஜாஸ்தி ஆகும்போது ஹார்ட்டுக்கும் அண்ட் மிச்ச ஆர்கன்ஸ் லைக் பிரெயின் அண்ட் கிட்னிக்கும் அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸார்டர் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். செகண்ட் திங் வந்து கொரோனரி சிஸ்டம் தான் இஸ் கோயிங் டு சப்ளை டு த ஹார்ட் இல்லையா? நான் இந்த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற கொரோனரி சிஸ்டம்ஸில் சப்போஸ் அந்த கொரோனரி வெசல்ஸில் ஏதாவது டெபாசிஷன் லைக் கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால், ஃபைப்ரஸ் டிஷ்யூ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த வெசல் வந்து சுருங்கிடும். அப்போது என்னோடய ஹார்ட்டுக்கு போதுமான பிளட்டு கிடைக்காது. That is called as atherosclerosis or coronary heart disease. அதான் ஹார்ட்டில் பிளாக்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ that block வந்து is because of these kind of depositions in the coronary artery. ஸோ அது இருந்தால் ஆப்வியஸ்லி ஹார்ட்டுக்கு இனஃப் பிளட் கிடைக்காது, இனஃப் ஆக்சிஜன் கிடைக்காது, அப்போ ஹார்ட் சரியாக வேலை செய்யாது. Is that clear? Now ஒரு சில சமயங்களில் போதுமான ஆக்சிஜன் இல்லை, போதுமான பிளட் சப்ளை ஹார்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு வலி வரும் பிகாஸ் ஆஃப் ரிடியூஸ்ட் பிளட் ஃப்ளோ. ஓகே, ஸோ இந்த ஒரு நெஞ்சு வலி இஸ் கால்ட் ஆஸ் ஆன்ஜினா பெக்டாரிஸ். ஓகே, ஸோ ஈஸியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் இங்கே ஸ்க்ரீனில் போடும்போது நீங்கள் எல்லாம் தப்பு தப்பாக பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் வலிக்கும் போகாது, நெஞ்சு வலி மட்டும்தானே எனக்கு வருது. தட் இஸ் ஆன்ஜினா பெக்டாரிஸ். ஓகே பசங்களா? ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு தப்பான ஆன்சரும் போய் அப்படியே என் கொரோனரி ஆர்டரியை நசுக்கி எனக்கு வந்து நெஞ்சு வலி கொடுக்குது. Okay, so that is angina or angina pectoris. Okay, heart failure அப்படிங்கிறது வந்து ஹார்ட் எஃபெக்டாக பம்ப் பண்ணாமல் நம்ம ஹார்ட்னால இதுக்கு மேலே பம்பே பண்ண முடியாது அப்படின்றப்ப இட் காசஸ் ஹார்ட் ஃபெயிலியர். சப்போஸ் லங்ஸ் ரொம்ப கன்ஜஸ்ட் ஆகிட்டா கூட ஹார்ட் வந்து வில் கஷ்டப்பட்டு ஃபை டு பம்ப் த blood. Is it clear பசங்களா? Is it okay? And the last thing, suppose heart மொத்தமாக நின்று போச்சு அப்படின்னா
படையப்பா மூச்சு நின்று போச்சு அப்படின்ற மாதிரி மொத்தமாக ஹார்ட் நின்று போச்சு அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர். அவ்வளோதான். கார்டியக் அரெஸ்ட் ஆர் மயோகார்டியக் இன்ஃபாக்ஷன் இஸ் வென் ஹார்ட் மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகி மொத்தமாக நின்று போச்சு அப்படின்னா ஹார்ட் வந்து வில் அரெஸ்ட். கிளியர்? அவ்வளோதான் பசங்களா, இதோட பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் இஸ் ஓவர். Any other doubts anyone has? Is it clear to all of you? Yes Kazama. So what happens is not enough blood அப்படின்றப்போ வந்து it also indicates not enough oxygen. So when there is atherosclerosis, when there is coronary heart disease, okay, and ஒரு சில vessels of the heart வந்து enough supply கிடைக்கல அப்படின்றப்ப ஸ்லோவாக நெஞ்சு வலி வரும், which is angina pectoris. அதை நாம் விட்டு கண்டுக்காமலே விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில places of the heart muscle வந்து will get damaged and will stop pumping. That is what is a heart failure or a heart attack will happen. Okay, அதையும் தாண்டி வந்து ஹார்ட் மொத்தமாக நின்று போச்சு அப்படின்னா that is cardiac arrest. So it will stop beating altogether. Okay, is that Archanaku? No doubt. Anybody else, any questions you all want to ask? So that's it pasangla, today's class is over. So supera nama breathing and exchange of gases as well as body fluids and circulation supera nama revise panni mudichitom. So I hope it is all clear to you. If you have any doubts definitely do comment, I will clear them for you. And nama channel subscribe pannunga, every day classes nadakka pogudhu. Nama crash course la enroll pannikonga, inime irukkudiya naatkalla it will really help you. And nama social media handles la nama follow pannunga, subscribe pannunga and stay with us throughout your NEET exam preparation. Okay, thank you so much pasangla, fantastic energy in the chat box, fantastic interaction. So I'm really happy that neenga ellarume indha 2 mani neram vandu you kept your patience and you revised both the chapters together. So that is completely very commendable. Unga ellarkume vandu you should all give yourselves claps, okay, and stars. Super pasangla. Kazama, keep looking out at the channel kanna, daily classes you will have morning and in the evening. So adnala definitely look out for the classes, okay? And nama channel we also have a lot of new series that is coming, revision kaga vendi ungaloda preparation innum boost pandradhukaga vendi. So definitely go and check out all the videos and attend all the classes, okay? Ungalku definitely useful ah irukum. Okay, thank you so much pasangla, lots of love to all of you. See you all. Bye-bye. Take care. Thank you so much. Bye, Pasangla.